தலைகளை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான இந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் ஆண்டவர் எங்கள் மீது அன்பு வைத்து இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுவிக்கும்படி ஆண்டவரே உம்மையே தாழ்த்தி நீர் மனிதனாய் வந்தீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களாலே உண்டான எல்லா விதமான நிந்தனைகள், அவமானங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் சகித்து தகப்பனே உம்முடைய இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட அந்த மேலான அன்புக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே தகப்பனே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தடையாயிருக்கிறதான அக்கிரம சிந்தனை, நமக்கு பிரியமில்லாத பேச்சுக்கள், நீர் விரும்பாத செய்கைகள் எல்லாவற்றையும் உமது கரத்தில் கொடுக்கிறோம். தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் அவைகளை உணர்த்தி உம்மிடமாய் திரும்ப, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு நேராய் திரும்ப ஆண்டவரே ஒரு மெய்யான மனம் திரும்புதலை முழு இதயத்தோடு நாங்கள் நடத்தி முடிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து ஆலய ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய மகிமை விளங்குவதாக, உம்முடைய விடுதலை காணப்படுவதாக, மெய்யான விடுதலை. ஸ்தோத்திரம் தகப்பனே. மீட்பர் இரட்சகர் என்கின்ற நாமம் ஆண்டவரே மீட்டு எங்களை ரட்சித்து விடுவித்து வெற்றியை கொடுத்து மறுபடியும் ஆண்டவரே நீர் விரும்பாத காரியங்கள் எதுவும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நாங்கள் அவைகளை ஜெயங்கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாக, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே, அநேகரை ஆயத்தப்படுத்துகிற உம்முடைய ஊழியத்திலே நாங்கள் பங்கு பெற நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய மெய்யான விடுதலை ஆண்டவரே எங்கள் மத்தியில் விடுதலையாக, ஆசீர்வாதமாக, மகிமையாக விளங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானுடைய பலத்த கிரியை நாங்கள் கண்டு உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இரக்கத்தினால, வல்லமையினால ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் இங்கு கூடியிருப்பது உம்மை ஆராதிக்க என்கின்ற உணர்வோடு கூட முழு இதயத்தோடு நன்றிந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஆராதித்து உயர்த்த ஆண்டவரே நீர் மகிமைப்பட மகிழ்ந்து கலிகூறும்படியாக, நாங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படியாக இந்த ஆராதனையில் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் உடைய மகிமை விளங்குவதாக. அப்பா, ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால 2 பேர் கூடியிருந்தாலோ அந்த இடத்துக்கு வருவேன் என்ற ஆண்டவர் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்பா, நாங்கள் இந்த இடத்துல இது வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்துடைய ஆலயம் என்று சொல்லி பயத்தோடு பக்தியோடு உமக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய பரிசுத்த அலங்காரத்தோடு கூட உம்முடைய சத்தியத்தில் உள்ள ஆண்டவரே வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதனால் வருகிற பரிசுத்தம் தகப்பனே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, அசுத்தங்கள் நீங்கி உம்முடைய வார்த்தையினாலே வரக்கூடிய எல்லா பரிசுத்தமும் எங்களிலே காணப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே நமக்கு மகிமையாக நாங்கள் ஆராதிக்கும்படி நீங்கள் கிருபை செய்யுங்க. கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, என்ன செய்வது தெரியாத நிலையோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளை வந்து கரத்தில் கொடுக்கிறோம். தகப்பனே, என் ஆண்டவர் நீங்கள் விடுவித்து மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கண்ணீர் யாவையும் துடைக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு கிரியை நடப்பிக்கிற ஆண்டவர், மெய்யாகவே பிறர் பார்த்து மெய்யாகவே கர்த்தர் இவளோடு கூட இருக்கிறார், தெய்வம் இவளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும்படியான பெரிய மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நடத்துங்க. உம்மை தேடுகிறபடினாலே ஸ்தோத்திரம் தகப்பனே. அதனால் உண்டாகக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எந்த காரியத்திலும் குறைபடாத ஆசீர்வாதங்களாக நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ண சித்தம் அந்த நாளிலே எங்களை நிறைவேறும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். அல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலுவையின் உபதேசம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஹல்லேலூயா, ஆண்டவரை தேடி நாடுகிற அவருடைய ரட்சிப்பை விரும்புகிற பிள்ளைகளுக்கு சிலுவையின் உபதேசம் மகிமையாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக இந்த உலகத்தில் கஷ்டம் வரும். ஏன்னா பிசாசின்கள் இந்த உலகம் இருக்குது. ஆகவே அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை பின்பற்றுவதனால சிலுவை கண்டிப்பாக உண்டு. ஹல்லேலூயா. அதையும் தாங்கி கொண்டு நாம் சுமக்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார், விடுவிப்பார், அதற்கேற்ற பலனை நமக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா.
அவை உற்சாகமாக நம்ம கரந்தட்டி ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்காக, இயேசுவின் வார்த்தைக்காக நாம் பாடுபடவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அந்த பாடுகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையாக இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டால் உன்னத ஜீவனை, பரிசுத்த வாழ்க்கையை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இதை சரியாய் உணர்ந்த இந்த பாடலை எழுதியவர் அதனால தான் எழுதுகிறார், சிலுவையின் நிலையில் நான் அனுதினம் நான் இளைப்பார் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் ஆண்டவர் எனக்காக பட்ட வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏனென்றால் நமக்கு இந்த ஊரில், இந்த உலகத்தில் நம்ம படுகிற நிந்தனைகள், அவமானங்கள், போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது ஹல்லேலூயா, ஈவன் ஆண்டவரை மறுதலிக்க கூட அவங்க
அப்படிப்பட்ட ஆட்களாய் மாறிவிடுகிற விசுவாசிகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஹல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எனக்காகவே உலகத்துக்கு வந்தார். நான் நித்திய நரகத்துக்கு போகாதபடிக்கு ஒரு ரட்சிப்பின் வழியை சிலுவையிலே உண்டு பண்ணும்படி அவர் வந்தார் என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதல், விசுவாசம், அந்த ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை என்ற புரிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. நாம் அவரை நினைப்பெல்லாம் அல்லேலூயா எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு வானத்தையும் படைத்த ஆண்டவர் என்னை இப்படியாய் நேசிக்கிறார் என்கின்ற அந்த ஜீவனுள்ள தேவனுடைய அன்பை புரிந்து கொண்ட அந்த மனது நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நம்ம அவரை போற்றி பாடி உயர்த்தி மகிழ்வது எண்ணுவது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவமாக பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்மகிட்ட இல்லைன்னா நித்திய ஜீவனை பெற முடியாது. அல்லேலூயா. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா அனுபவங்களும் கிறிஸ்து இயேசு முன்மாதிரியை பார்த்து நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் நமக்கு எப்பவும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். அல்லேலூயா. உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். அல்லேலூயா. நிச்சயமாகவே அப்படி செய்வார். நம்முடைய தாழ்மையில், நம்முடைய சிறுமையில் நம்மை நினைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அன்பான தகப்பனார் தாயாரை கூட வெறுக்கிற பிள்ளைகளை பார்க்குறோம். கொலை செய்கிற அளவுக்கு இன்றைக்கு காலங்கள் மாறிவிட்டது என்பதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் நினைக்கிற நல்ல ஆண்டவர். நம்முடைய தாழ்மையிலும் நம்ம நினைக்கிறவர், நம்முடைய வியாதியில் நினைக்கிறவர், நம்முடைய அழுகையின் கண்ணீரை அளந்து வைத்திருக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய அன்பு நிச்சயமாகவே நம்மை உயர்த்தும். அல்லேலூயா. இப்போ இருக்கிற சிறுமை, இப்போ இருக்கிற கண்ணீர், வேதனைகள் எல்லாம் மாறி போகும். அல்லேலூயா. ஆண்டவர் பிரதல்பியா சபை குறித்து சொல்லும் பொழுது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ, அல்லேலூயா, உன்கிட்ட கொஞ்சம் பலன் தான் இருந்தோ, நீ உண்மையாய் உத்தமாய் பின்பற்றினாய். அல்லேலூயா. ஆகவே உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் அடைக்க மாட்டான், தடைப்பட்ட எல்லா காரியமும் உனக்கு மாறும். அல்லேலூயா. உற்சாகமாய் கரந்தட்டி பாடுவோம். நிச்சயமாகவே என்னை ஆண்டவர் உயர்த்துவார். குப்பையிலிருந்து அல்லேலூயா உயர்த்துவார், புழுதியிலிருந்து அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. எவ்வளவு தாழ்மைப்பட்ட இடமா இருந்தாலும் நிலையானாலும் என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். உலக வாழ்க்கையில் உயர்த்துவார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்த்துவார், நம்ம அவமானப்படுத்திய சிறுமைப்படுத்தின எல்லாரும் முன்னாலே உயர்த்துவார். உற்சாகமாய் கரந்தட்டி பாடுவோம். வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா.
ஏற்ற வேளையிலே நம்முடைய ஆண்டவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை, பிள்ளைகளை உயர்த்துவார். ஆனால் அதற்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அது வரைக்கும் நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சித்தம், நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆலோசனையை வைத்து கொண்டு அந்த உயர்த்தும்படியான காரியங்களுக்கு நம்ம முயற்சி செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஒரு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி, அல்லேலூயா, ஆண்டவரே நீங்கள் இந்த காரியங்களை எனக்கு செஞ்சு தாங்க என்று சொல்லி அங்கு அப்படி ஒரு ஜெபத்தோடு, விசுவாச அறிக்கையோடு காத்திருக்கும் பொழுது அல்லேலூயா, நிச்சயமாகவே ஆண்டவர் நம்ம உயர்த்துவார். அல்லேலூயா. ஆகவே அந்த அடங்கி இருக்கிற வேளையில் நம்ம அடங்கி நிச்சயமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் போய் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள நம்ம முயற்சிக்க கூடாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம், விருப்பம் இல்லாத கட்டளைக்கு விரோதமான காரியங்களை நம்ம சென்று நம்ம விரும்புகிற காரியங்களை அடைய விரும்பக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும்போது, காத்திருக்கும் போது, தேவ சித்தமாய் அது இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் நினைக்கிறதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்து நம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த தேசத்தில் நம்ம அநேக நெருக்கங்களை அனுபவிக்கிறோம். ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு ப்ரொமோஷன் வரனா கூட இந்த ஊர் மதத்துக்காரன் தான் கிடைக்குது. அல்லேலூயா. ஆனால் நமக்கு நல்லா தெரியும், இது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருப்பதனால கவலை வேண்டாம். நிச்சயமாக இழந்த எல்லாத்தையும் திருப்ப கூட தருவார். வேறு எப்படியாவது தருவார். இந்த ப்ரொமோஷன் வரலையே, கிடைக்கலையே, எனக்கு எல்லா தகுதி இருக்குது, ஆனால் அல்லேலூயா, ஸ்தோத்திரம், எவ்வளோ உழைச்சும் அங்கே இந்த ஊர் மாத்துக்காரெல்லாம் கொடுக்காங்க. இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. அதை குறித்துலாம் தள்ளி வச்சுட்டு என் ஆண்டவர் நிச்சயமாகவே உயர்த்துவார். அல்லேலூயா. என்கிற விசுவாசத்தோடு நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறேன். இதுக்காக நான் ஆண்டவரை விட்டுவிடலை, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுவிடலை. அதான் மகிமையான காரியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. வேத வசனங்களை ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன், எதற்கு என்ற கேள்வி எழுப்பி அங்கு நாம் அதற்குரிய பதிலை வேதத்தில் தொடர்ந்து தேடுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுரு 2:21, 1 பேதுரு 2:21, அவர் அடிச்சூடுகளை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. அவருடைய வழிகள், வார்த்தைகள் தான் நமக்கு முன்மாதிரி. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையே நமக்கு முன்மாதிரி. வேற யாரும் முன்மாதிரி இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன் உதாரணம் என்கின்ற ஒரு தெளிவு வேற யாருமே இல்லை. எனக்கு முன் உதாரணம் என்கிறது அடுத்த தெளிவு. அல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தில் நம்ம தெளிவாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா, நிச்சயமாகவே நமக்கு நிச்சய ஜீவன் கிடைக்கும். அதே போல் இந்த உலகத்தில் நமக்கு எது தேவையோ அது கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்ம 21ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பைபிளில் எப்படிலாம் வந்ததுன்னா அந்த அந்த வசனத்துக்கு முன்னால் இதற்கான என்னென்னு ஒரு தேடி பார்க்கணும் நம்ம. அல்லேலூயா. நம்ம அப்படியே வாசித்து போகக்கூடாது. ஏன்னா அந்த முன்னால் சொல்லப்பட்ட காரியம் நம்முடைய மனசில் ஏறி இருக்காது, ஞாபகத்தில் இருக்காது. அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இதற்காக என்று சொல்லும் பொழுது 19லேருந்து அது ஆரம்பிக்கும். என்ன காரணம்? தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம். அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சி கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சுத்த மனசாட்சியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்மை குறித்த சாட்சியிலே நம்முடைய மனசாட்சியும் நம்மை குறித்து கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, அப்போ என்ன அப்படின்னு பார்க்குறோம்? தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற ஒரு காரியம், கிறிஸ்து இயேசுவின் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே பற்றுதலாய், அவரை பின்பற்றும்படி பற்றுதலாய், ஒரு ஆர்வமாய், உற்சாகமாய் இருக்கிற ஒரு மனசாட்சி. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு, அப்போ என்ன வருது கூடவே? இந்த உலகத்தில் பாடுகளும் சேர்ந்து வருது. ஏன்னா ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருக்கிற ஜனங்கள் மேலே இன்றைக்கி அநேக காரியங்களை பார்க்குறோம். கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக கிட்டத்தட்ட
80 பேர் காங்கோ தேசத்தில் அங்கே தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டல் என்று பார்க்குறோம். கொடிய காலங்கள் வருகிறது. ஆனாலும் கூட பிரியமானவர்களே, அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம், உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும் என்று நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்காக பாடுகளை சகித்தார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உலகத்துக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் இருந்தார்னா நம்ம நிச்சயமாகவே பாவ மன்னிப்புக்கான ஒரு வழி கிடையாது. நம்ம எல்லாம் நித்திய நரகத்துக்கு தான் போகணும். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ தன் ஜீவனை கொடுக்கும்படியாய் நம்ம மீது அன்புள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருந்தார், அப்படியே அன்பு மாறல. இன்றைக்கும் அப்படி தான் இருக்காங்க. ஹல்லேலூயா. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும், அவருக்கு பிரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம், அவருடைய வார்த்தைகள் நிமித்தம் நாம் படுகிற பாடுகளுக்கு எல்லாவற்றிற்கும் நமக்கு ஆண்டவர் பரலோகத்திலே நித்திய கனமகிமையை அவர் கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லாமல் நம்ம நித்திய ஜீவனை பெற முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு நிமித்தம் அவருடைய வார்த்தை நிமித்தம் பாடுபட்டால் பாக்கியவான்கள் என்று எண்ணுங்கள். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோமா அப்படின்னா அப்படி இல்லை, அந்த காரியம் இல்லைன்னா நம்ம வளரணும்னு அர்த்தம். இன்னும் வளர நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நிமித்தம் நம்ம நடக்க வாஞ்சிக்கிற அர்ப்பணிக்கிற காரியம் எல்லாம் பிசாசு என்ன பண்ணுவான்? நம்முடைய ஆர்வத்தை குறைக்கும்படியாக நமக்கு எதிராக யாராவது எழுப்புவான், எதிரிகளை எழுப்புவான், எதிரான காரியங்களை கொண்டு வருவான், தடைகளை கொண்டு வருவான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த நிலைமையிலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தொடர்ந்து பின்பற்றும் பொழுது நிச்சயமாகவே என் மகன் என் மகள் எனக்காக என் வார்த்தைக்காக நிற்கிறதுனால நமக்காக இறங்கி ஆண்டவர் காரியங்களை கிரியைகளை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. சாத்தானுடைய நோக்கம் நம்ம பின்மாறி போகணும். நம்முடைய ஆண்டவர், இது பரீட்சை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பரீட்சை வைக்கிற காரியங்கள் உண்டு. அவர் இந்த சோதனையெல்லாம் அனுமதிக்கிறார். நம்ம உண்மையாக இருக்கும்போது பார்த்து ஹல்லேலூயா நம்ம இருந்து விடுவித்து ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயத்தை வந்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுங்க, அனுபவங்களை கொடுங்க. ஏனென்றால் நித்திய ஜீவனை பற்றி உம்மோடு கூட இருக்கிற அந்த மகிமையில் நான் இன்னும் அநேக மகிமைகளை நான் பார்க்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்துலேயும் நீங்கள் ஏன் கூட இருக்கிறத நானும் பார்க்கணும், மற்றவங்களும் பார்க்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எவ்வளோ பாடுபட்டீங்க. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரு முன்மாதிரியாய் காட்டும்படிக்காக இந்த வகை பிசாசுகள் ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் அன்றி வேற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லி அப்பா உபவாசம் இருந்து ஜெபிக்க சொன்னீங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ளாக நாங்கள் வந்து உபவாசம் இருந்து ஆண்டவரே, நாங்கள் தடைகளெல்லாம் உடைத்தெறிந்து உம்முடைய ஆலோசனைப்படி விசேஷமாய் ஆண்டவரே அந்த உபவாச நாட்களிலே நாங்கள் உம்முடைய மகிமையை பார்க்கும்படியான விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறதுனால தேவ மகிமையை ஐசிய அற்புதமாய் காண்கின்ற அனுபவங்களை தாங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் முற்றிலும் ஓடி போகிற காரியங்களை நாங்கள் பார்க்கும்படியாக நீங்கள் கிருபை செய்யுங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய நாமத்து நிமித்தம் நாங்கள் நிந்தனையை, போராட்டங்களை, அவமானங்களை, பாடுகளை சகிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உணர்வின் ஆவியையும் ஆண்டவரே உன்னத பலத்தையும் நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போய் பின்வாங்கி போகாதபடிக்கு, காலதாமதம் ஆவதால் சோர்ந்து போகாதபடிக்கு, எந்த விதத்திலும் ஆண்டவரே விபரீதங்களை சகித்த உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொடர்ந்து முன்னேறி செல்ல ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே சபையில் உம்முடைய வார்த்தை நிமித்தம், உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நிமித்தம் அவர்கள் அடைகிற எல்லா விதமான நிந்தனைகள், அவமானங்கள், போராட்டங்கள்,
நீதி நியாயங்கள் மறுக்கப்படுகிற காரியங்கள், அதே போல் உலகத்தில் எங்கெல்லாம் உடைய ஊழியம் நடக்கிறதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, பிசாசு கொலை செய்யும்படியாக எழுப்பியிருக்கிற எல்லா முரட்டு இருதயமும் மிருக குணம் உள்ளவர்களையும் நீங்கள் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய மகிமையை காணட்டும், மெய்தியமாக உண்மை அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே. நாங்களும் கூட இன்னும் அதிகமாக தேடி உம்முடைய அன்பை, மீட்பை, உம்முடைய வழிகளை உண்மையே முன்னுதாரணமாய் பார்த்து எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாள் நமக்கு மாதத்தின் முதல் வாரமாக இருக்கிறது. ஆகவே திருவிருந்து ஆராதனையாக இருக்குது. ஆகவே வழக்கமாக ஜெபிக்கிற ஜெபத்தை ஒரே ஜெபமாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. பொதுவாக ஜெபத்துக்கு ஊழியத்துக்காக 5 minutes, அடுத்தது நமக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஒரு 5 minutes. ஆனால் இன்றைக்கி நேரத்தை கம்மி பண்ணுன்றதுக்காக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷம் சேவ் பண்ணாலும் நல்லது தான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த 2 ஜெபத்தையும் ஒரே ஜெபமாக சேர்ந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்ம பண்ண போகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதற்காக சார்ல்ஸ் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இசப்பா இந்த கால நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் கூட கத்தாவே முதல் ஆராதனை எங்கள் கலந்து கொள்ள கிருபை செய்திருக்கீங்க. அப்பா பரிசுத்த உள்ளத்தோடு கூட அப்பா அம்மை தொழுது கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. அப்பா தொடக்க முதல் இறுதி வரை நம்முடைய பிரச்சனை எங்களோடு கூட எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவை அழைக்கிற புத்திரஸ்வீத்தன் ஆவியை தந்தவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, நீங்கள் இருக்கிறவராகவே இருக்கிறீர். அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகம் எங்கும் நடைபெறும் ஒவ்வொரு ஊழியங்களும் கருத்தில் பிடிக்கிறோம். ஊழியக்கார பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கருத்தில் பிடிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பாஸ்டர்ஸ், எல்டர்ஸ், டீக்கன்ஸ், கிளர்ஜிமென்ஸ், ஒவ்வொரு பிஷப்ஸ் ஒவ்வொருயும் அப்பா உங்கள் கருத்தில் பிடிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரும் அப்பா என் காரியமாக யார் போவார்கள் சொல்லி நான் போகிறேன் என்று ஒவ்வொருவரும் சொல்ல கர்த்தாவே உத்தம இருதயத்தோடு கர்த்தாவே சத்தியத்தை அறிவிக்க நீங்கள் கிருபை செய்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் வரங்களாலும் வல்லமையினாலும் நிரப்பி கர்த்தாவே எந்த இடத்துல அப்பா உடைய சுவிசேஷம் இல்லையோ அந்த இடத்துல கர்த்தாவே நீங்கள் ஒரு பெரிய அறுவடை காணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கடினமான இருதயங்கள் எல்லாம் அப்பா சதையுள்ள இருதயங்களாய் மாற்றி கர்த்தாவே உடைய வேத வசனத்திற்கு அப்பா சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிற்க நீங்கள் உதவி செய்யுங்க. தடைகளை எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கண்ட்ரிஸும் கருத்தில் பிடிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் அப்பா நீங்கள் ஆளுகை செய்கிற ஆவியானவராய் இருக்கிறீங்க ஏசப்பா. அப்பா எங்கெல்லாம் அப்பா ஊழியம் இல்லையோ ஊழியக்கார பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி அப்பா நீங்கள் ஊழியம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா உங்கள் கரடான இருதயத்தை உடையவங்க ராஜா ஏசப்பா. முன்பு அங்கிருந்த சுவிசேஷம் வந்தது இப்போதோ அநேகரமாக இருக்கிறார்கள் ராஜா. அப்பா ரட்சிக்க கூடாதபடி உடைய கரம் குறுகி போகவில்லை ராஜா. அப்பா சத்தியம் மறுபடியும் அறிவிக்கப்படும் கத்தாவே. அவங்க உணர்வு அடைந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவும் கத்தாவே. அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொரையும் நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் காலத்தையும் சமத்தையும் நீங்கள் வாய்க்கு பண்ணுகிற தேவன் நீங்கள் ராஜா ஏசப்பா. ஒவ்வொரு அப்பா இருதயத்திலும் நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு கிங்ஸ் ஒவ்வொரு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அஃபேர்ஸ் ஒவ்வொருவரையும் கருத்தில் பிடிக்கிறோம். அப்பா ஒவ்வொரும் அப்பா உங்களுடைய அப்பா சொந்த ஜனங்களமாக இங்கே ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பா உங்களுடைய அப்பா ஊழியங்களை செய்ய எந்த ஒரு தடை இல்லாதபடி கத்தாவே எல்லைகளை நீங்கள் விரிவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் ஊழியக்காரர்கள் படுகிற பாடுகளை நீங்கள் அறிகிறீங்க ஏசப்பா. இல்லாதவர்கள் இருக்கிற போல் அழைக்கிற தேவன் நீங்க ராஜா. அப்பா ஊழியக்காரன் சுகத்தை அப்பா விரும்புகிற தேவன். அப்பா ஊழியக்கார தேவைகளை எல்லாவற்றையும் நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா ஊழியக்காரன் பிள்ளைகளை நீங்க அப்பா அக்னி மதிலா நீங்க பாதுகாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா நன்றியோடு கூட மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்கள் சர்ச் நிமித்தம் நடைபெறும் ஒவ்வொரு ஊழியங்களும் கருத்தில் பிடிக்கிறோம் கத்தாவே. அப்பா ஒவ்வொன்றையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டரும் கருத்தில் பிடிக்கிறோம். அப்பா பாஸ்டர் அம்மாவும் கருத்தில் பிடிக்கிறோம். பிள்ளைகளும் கருத்தில் பிடிக்கிறோம். ஒவ்வொரு எல்டர்ஸும் கருத்தில் பிடிக்கிறோம். அப்பா நீங்கள் ஒவ்வொருவரையும் தேவைகளை சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரிங்க. எங்கள் அப்பா சபையினத்தும் நடைபெற ஒவ்வொரு ஊழியங்களும் பெரிய அறுவடை நீங்கள் காண கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்பா நன்றியோடு கூட மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அப்பா நன்றி ராஜா. அப்பா இது மட்டும் இல்லை ராஜா, வேதாகம் கல்லூரி மூலியமாக நடைபெற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க.
அநேகர் அப்பா வெளிச்சம் பெற நீங்க உதவி செய்தலும்படியா ஜெபிக்கிறோம். இருள் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியா இயேசுப்பா உம்முடைய வார்த்தைகள் நிமித்தம் நடக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க ராஜா. அப்பா நாங்க உலகத்துக்கு சாட்சியாய் மாற நீங்க உதவி செய்யுங்க. எங்கள் நிமித்தம் அநேகரை அப்பா ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா நன்றியோடு கூட மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசங்கள் அப்பா இலங்கை தேசத்தில் நடைபெறும் ஒவ்வொரு ஊழியங்களும் கருத்தில் பிடிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு தடைகளையும் நீக்கி போடுங்க இயேசப்பா. ஆவியானவர் நீங்க முன்னே சென்று கோணில் எல்லாவற்றையும் செபைப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு சாதகமாய் அமைய நீங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. ஒவ்வொரு எல்லைகளையும் நீங்க திட்டம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூட மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அப்பா சிறைச்சாலைகள் மத்தியிலே அப்பா சிறியோர் அப்பா சிறுவர் மத்தியிலே உள்ள செய்கிற ஊழியங்கள் கத்தாவே, முதிர் மத்தியிலே உள்ள செய்கிற ஊழியங்கள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றியோடு கூட மை துதிக்கிறோம். குக்கிராமங்களை செய்கிற ஊழியங்கள், மலைவாழ் தேசத்தின் மக்கத்திலே செய்யப்பட்ட ஒரு ஊழியங்களை ஒவ்வொன்றும் நீங்க அப்பா நினைத்திரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே அப்பா. நன்றியோடு 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 கூட மை துதிக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்பா அதை ஏற்று பலனை இங்கே கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. எங்கள் குடும்பங்களை கட்டளைப்பிடிக்கிறோம் கத்தாவே. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் நீரே தேவனாய் இருக்கிறீர். ஒவ்வொரு பெரியோர் அப்பா ஸ்தோத்திரிக்கும் முதியவர்கள் ஒவ்வொருவரும் கட்டளைப்பிடிக்கிறோம். அவங்க சுகம் ஜீவன் பலன் ஆரோக்கியத்தோடு இருக்க நீங்க உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ரட்சிப்பை காத்துக்கொள்ள நானும் என் வீட்டாரும் என்றால் கத்திரியே செய்வோம் என்று யோசுவா சொன்னது போல முடிவு பறைந்தில் நிறுத்திருந்து ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க ராஜா. அதற்குள்ள தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க இயேசப்பா. வாலிப பிள்ளைகளும் கட்டளைப்பிடிக்கிறோம். தூரதேசத்தில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கட்டளைப்பிடிக்கிறோம் அப்போ. உண்மையும் உத்தமாய் உண்மை பின்பற்றும் கத்தாமுக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கேன் தேவன் நீங்க ராஜா. அந்த பிள்ளைங்கள் எந்த இடத்துலையும் அப்பா நாங்கள் தாய் தப்புன்னு இல்லாத நேரத்திலும் கத்தாவே அப்பா உண்மை தெய்வமாய் கொண்டு ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று சொல்லும்படியாய் கத்தாவே. அவங்க பரிசாவையான ஒரு ஆலோசனை கேட்டு நீங்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐசப்பா. அப்பா அந்த பிள்ளைங்கள் அப்பா 10th 12th எழுதுகிற பிள்ளைங்க பரீட்சைக்காய் காத்திருக்க பிள்ளைங்கள் ஒவ்வொருவரையும் கத்தல் பிடிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரியம். குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தமானால் ஜெயமோ கத்திரத்தில் வரும் நாங்கள் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை ராஜா, எவன் ஞானத்தில் குறைவன் யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தெய்வத்தில் கேட்கணும் அப்போது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கேன் கத்தாவே. அப்போ எந்தெந்த காத்திருக்காங்களோ ஒவ்வொருக்கும் கத்தாவே நல்ல அப்பா எஜுகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்போ. உன்னதத்திலிருந்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் மட்டும் இல்லை ராஜா, அந்த நல்ல அப்பா வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளை ஒவ்வொருவரும் கட்டளை பிடிக்கிறோம் அப்போ. அந்த ஸ்கேசிட்டி எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போடுங்க ஏசப்பா. அப்பா இந்த அதிகாரி மத்தியிலே தயவும் கிருபையும் கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சாதகமாய் கத்தாவே எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் மாற்றுங்க ராஜா. அப்போ ஒருக்கும் படிப்புக்கு ஏற்ற வேலையும் வேலைக்கு ஏற்ற விசாம்ஸ் அப்பா சேலரியும் நிர்ணயிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அது மட்டும் ராஜா, அதிக நேரமாய் அப்பா அவங்க வேலை செய்தும் அப்பா சேலரி கிடைக்காத இருக்கிற பிள்ளைங்களை நினைத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் எல்லாருக்கும் அப்பா சேலரி கிரெடிட்டாக நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அது மட்டும் ராஜா, இன்னும் கடன் பாரங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கருத்தில் இருக்கிறோம் அப்பா. பரிசுத்தாவியானவர் அவங்களுக்கு ஆலோசனை தந்து ராஜா அப்பா எந்த இடத்துல அவங்க விபரீதமாக ஏதோ ஒரு முடிவு எடுக்காதபடிக்கு கத்தாவே அப்போ அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து கர்த்தாவே உமது பலத்த கருத்துக்களை அடங்கி இருக்கும் போது நீங்கள் ஏற்ற நேரத்தில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர் என்பதை அப்போ உணர்ந்து நீங்கள் அப்பா அவங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் காத்திருக்க பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளையும் கருத்தில் பிடிக்கிறோம் கத்தா. உங்களுக்கு பயந்த குடும்பங்கள்லேருந்து அப்பா மனம் கொள்ளவும் அப்பா ஸ்தோத்திரிக்க மனுஷன் தனியாக இருப்பது நல்லது என்று துணை ஏற்படுத்தினவே என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அப்பா காணவருன்ற கல்யாணத்தை போல நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. தாயும் தகப்பனும் இல்லாத பிள்ளைகள் உண்டு ராஜா. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை ஏற்ற நேரத்தில் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அதிசயமானவர் ஆலோசனை கத்த செயலில் மகத்துள்ளவர் ஒரு பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் என் தேவன் நீங்கள் தானே அப்பா. எல்லாருக்கும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்துட்டீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் ராஜா பிள்ளைகளுக்காக காத்திருக்க பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைகள் கத்ராலும் சுத்தரும் கர்ப்பத்தின் கனி கத்தாலும் பலனை நாங்கள் வாசிக்கிறோம். இல்லாத இருக்கள் போல அழைக்கிற தேவன் உங்களுக்கு எல்லாமே இது லேசான காரிய ராஜா. மலையுடைய பிள்ளைத்தாட்சி ஆனந்த சந்தோஷத்தில் அமர்த்து பண்ணுவேன்னு சொன்னேன் தேவன். எங்கள் அப்பா இறக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தேவன் எங்கள் அப்பா குறைகளற்றம் இயேசு கிறிஸ்து மகிமையாலே நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. ஆலயத்தில் வந்து அந்த குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ண நீங்கள் உதவி செய்தல முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அடையாளத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்போ மீதியான வேற நீரே பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்களை முற்றிலுமாய் தரமுட்டும் தாழ்வும் கடப்பலாம் எல்லா துதிகனமும் நோக்கி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்ட நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பயத்தோடு நடுக்கத்தோடு உடைய சன்னியில் காணப்படுவோம். கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து நன்னிருந்த உள்ளத்தோடு கூட அவரை ஆராதிக்க இப்பொழுது நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. 113ஆம் சங்கீதத்தில் நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம். அல்லேலூயா.
அங்கு எழுதப்பட்ட அந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 113 சங்கீதத்தில் அல்லேலூயா கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், ஹல்லேலூயா இது முதல் என்னென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை செய்த நன்மைகளை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த, உயர்த்த, ஹல்லேலூயா அநேகர் நடுவில் ஆண்டவரை உயர்த்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி உயர்த்துகிற பிள்ளைகளை நம்ம 7-8 வாசிக்கும்போது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட மேன்மைகளை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரியம் முக்கியமான தேவை, நன்றி நிறைந்த உள்ளம். ஹல்லேலூயா. அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதயத்தை பார்க்கிற ஆண்டவர் அதில் பிரியப்பட்டு ஹல்லேலூயா அந்த பரிசுத்த உள்ளத்தை, நன்றி நிறைந்த உள்ளத்தை பார்த்து நம்முடைய ஆண்டவர் விருப்பப்பட்டு அவளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அப்படி நாமம் எவ்வளவு பெரியது, அவருடைய நாமத்தின் வல்லமை, அதை சொல்லி அர்த்தத்தை சொல்லி நம்ம ஆராதிக்கும் போது ஜெபிக்கும் பொழுது அந்த நாமத்தின் வல்லமை நமக்குள்ளாக கடந்து வருது. ஹல்லேலூயா. எல்ஷடாய் பேர் சர்வ வல்லவர், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லா துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. எல்லா துதிக்கும் கணத்திற்கும் அவர் ஒருவரே பாத்திரர். உற்சாகமாய் நம்ம ஆண்டவரை பாடி துதித்து உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், எங்களை சிருஷ்டித்து எங்களுக்குள்ளே ஆவியை வைத்தவர். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களை விசித்திர வினோதமாய் உண்டாக்கி தாயின் கர்ப்பத்திலே வைத்த முன்குறித்த நம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை போல யாரும் இல்லை. உம்முடைய மகிமைக்கு முன்பாக எதுவும் இல்லை. விக்கிரகங்கள் அழிந்து போகும், விசாரிக்கப்படும் நாட்களிலே இல்லாமல் போகும். தேவரீர் நிச்சயமானவர். உம்முடைய வார்த்தை நிச்சயமானது, சத்தியமானது. நித்தியத்துக்கு எங்களை அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய விவாகத்துக்கென்று அந்த உடன்படிக்கைக்கென்று எங்களை ஏற்படுத்தினவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்கிறீங்க ஆண்டவர். நாங்களும் உம்மோடு கூட 1000 வருட அரசாட்சியிலே ஆளுகை செய்யும்படிக்கு ஆண்டவரே
எங்களை ஆவியானவர் தகுதிப்படுத்துறீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக ஒரு வழியிலே வருவார்கள், 7 வழியிலே ஓடி போல் என்று சொன்னீரப்பா. தடைகளை நீக்குகிற தேவன் முன் சென்று தடைகளை நீக்கி உம்முடைய கிருபைய, இரக்கத்தை, தயவை விளங்க பண்ணுகிற உம்முடைய அன்புக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே, ஆம் என்றும் ஆமென் என்றும் பிதாவானவர் மகிமைப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால அதிசய அற்புதங்களை செய்கிற உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உம்மை போல வேறு தேவன் இல்ல. உம்முடைய நாமம் எல்லாம் அதிசயமானது, அற்புதமானது. ஹல்லேலூயா. தேவரீ சர்வ வல்லவர், எல் ஷடாய். அப்பா, உம்மை போல வேறு தேவன் இல்ல. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற உங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் பலிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். போராட்டம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், எத்தனை வந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கிற விசுவாசம், அவருடைய வார்த்தை மேல் வைக்கிற விசுவாசம், விசுவாச சிந்தனை, விசுவாச அறிக்கை, விசுவாச கீழ்ப்படிதல், தேவ மகிமையை நாங்கள் காண்போம். எந்த போராட்டத்திலும், ஹல்லேலூயா, எந்த சோதனையிலும், ஹல்லேலூயா, உம்முடைய வார்த்தை மேல விசுவாசம் வைத்து நாங்கள் ஜெயிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெயம் கொண்டவர்களாக கொள்ளும்படி எங்களை அழைத்தீரே, தெரிந்து கொண்டீரே. ஜெயம் கொள்கிறவனுக்கு நீர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த கிருபைக்காக நன்றியோடு நன்றி நன்றி. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய நாமம் எவ்வளவு பரிசுத்தமானது, அர்த்தமுள்ளது. அதை சொல்லி துதிக்கிற, ஜெபிக்கிற, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே உம்முடைய நாமத்தின் மகிமை செயல்படுகிறது. மகா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல் ஷடாய் என்ற துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் என்ற துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணில்லா
தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீரே எங்கள் பலன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே எங்கள் கேடகம், உம்மை உயர்த்துகிறோம். ஆபத்து நாளிலே அரணான கோட்டையாக இருக்கீங்க தகப்பனே. எதிரிகளின் வல்லமைகள் செயல்படாதபடிக்கு நீ உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீங்கப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, உம்முடைய காருண்யம் எவ்வளவு பெரியது, உம்முடைய மகிமை சொல்லி முடியாது. வானங்களை பார்க்கும்போது, பூமியிலே ஆண்டவரே நாங்கள் எத்தனையோ காரியங்களை, இடங்களை பார்க்கும்போது, இதையெல்லாம் அற்புதமாய் ஞானமாய் படைத்த உம்முடைய மகிமை எவ்வளவு பெரியது. அந்த மகிமைக்கு எங்களை அழைத்தீரே. உம்முடைய இரத்தத்தால் ஒரு வழியை உண்டு பண்ணி ஆண்டவரே, நீங்கள் அதற்கு என்று எங்களை தகுதிப்படுத்துகிற உம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. பாவமுடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து ஆண்டவரே வசனங்களை பொருளை அறிந்து எங்களை திருத்தி கொண்டு உம்மை ஆராதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அறிவு, ஞானம், புத்தி, விவேகம், நேரம், உற்சாகத்தை தந்து வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு நம்முடைய கிருபைகள் எவ்வளவு பெரிதாக இருக்குது. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை தாங்க. நம்முடைய பரிசுத்த கிருபை பிரசன்னம் நிறைந்த இந்த இடத்துல தொடர்ந்து காணப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அறிவிப்புகள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை மாலை ஆராதனை, மாலை ஆராதனை முடிந்த பிற்பாடு வேதாகம கல்லூரி பாடங்கள் தொடர்ந்து நடைபெறும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பேட்ச் ஏப்ரல் கடைசி, மே மாதத்தில் முடிந்து அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கும். ஆகவே தயவு செய்து அடுத்த பேட்சில் எப்படியாவது ஜாயின் பண்ணணும் என்கிற ஒரு வாஞ்சியோடு நீங்கள் இருங்க. எனக்கு நேரம் இல்லை, வேலை, பரவாயில்ல, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ அனுப்புவோம். நீங்கள் தேசத்தை விட்டு கடந்து போனாலும் இதை கன்டினியூ பண்ணுறதுக்கான காரியங்களை நாங்கள் செய்வோம். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பைபிள் காலேஜில் படித்து அநேகர் முழுநேர ஊழியக்காரராக இருக்காங்க. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற இந்த நாட்களில், கிருபையாய் கொடுத்த இந்த நாட்களில் சத்தியத்தை இன்னும் அதிகமாக அறியணும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிறதுனால உலக அஸ்தங்களுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு கிறிஸ்து இயேசுவின் சாயல் உண்டாகும்படியான அந்த மேன்மையான நிலைமைக்கு நம்ம போகணும் என்கிற வாஞ்சோடு கூட, அர்ப்பணிப்போடு கூட கலந்து கொள்ள ஆயத்தமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி நடைபெறுது. ஒரு 35 பேருக்கு மேலே இப்போ ஆட்களை காணும். அல்லேலூயா. இந்த நாட்கள் நமக்கு ரம்ஜான் நாட்கள். அல்லேலூயா. சீக்கிரமாக எல்லாத்துக்கும் வேலை முடிஞ்சிடும். ஆகவே தயவு செய்து ஜூமை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே மீட்டிங்குள்ளே வந்துடலாம். இவ்வளவு இந்த நாட்களில் இவ்வளவு எளிதான காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆகவே கிடைக்கிற இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் தேடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. புதன்கிழமை வழக்கம் போல் நமக்கு மன்றாட்டு ஜெபங்கள் உண்டு. ஊழியங்களுக்காக, தனிப்பட்ட குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். நீங்களும் அதில் வந்து ஜெபம் பண்ணுங்க. பிறருக்காக ஜெபிப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. யோபுடைய சிநேகிதர் அவன் மேலே குற்றம் சாட்டினாங்க. ஆண்டரை குறித்து நிதானமாக பேசலை. ஆண்டுடைய கோபம் இருந்தது. ஆனால் யோபு எனக்கு எதிராக பேசின ஆட்கள் தான் என்று சொல்லி இப்படி இல்லாமல் ஆண்டவர்கிட்ட போய் பரிந்து பேசின பொழுது யோபுடைய சிறையிருப்பு மாறினது. அல்லேலூயா. இப்போ என்ன சத்தியம்? பிறருடைய பாடுகளை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டுடைய கோபத்தை பார்த்து அவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு விடுதலையும் கிடைக்கி, நமக்கும் விடுதலை கிடைச்சி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமல்ல, இதெல்லாம் மனதில் வச்சுக்கொள்வோம். ஆராதனை முடிந்த பிற்பாடு வழக்கமாக ரமதான் நாள்னால டீ இருக்காது. ஆனாலும் நீங்கள் எல்லோரும் ஓடி போகாதீங்க. அல்லேலூயா. எப்படி டீ கொடுக்கும்போது நம்ம நின்று பார்த்து பேசிட்டு போனோமோ அப்படி அன்பாக நின்று பார்த்து பேசிட்டு போகணும். அல்லேலூயா. இந்த டீ ஏற்பாடு பண்ணதே இதுக்காகத்தான். அல்லேலூயா.
ஆகவே நம்ம எல்லாம் நின்று பார்த்து ஒரு தடவை விசாரித்து ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டு நம்ம கடந்து செல்வோம். கத்திருந்த காரியங்களே நமக்கு ஆசிரியர் தருவாராக. மாலையில் நமக்கு டீ மற்ற ஸ்நாக்ஸ் உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த முறை எல்லா தமிழ் சர்ச்சஸும் இடம் கிடைத்தபடினாலே சர்ச் கட்டுமானத்துக்கான செலவு கூட இருக்கிறதுனால இந்த வருஷம் பிபிஎஸ் வெக்கேஷனல் பைபிள் ஸ்கூல் வெளியே இருந்து ஆட்களை கொண்டு வர வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ் கொடுக்கணும், அவன் இன்னும் காணிக்கை அதிகமாக கொடுக்கணும். ஆகவே இந்த நமக்கு குறைபட்ட அந்த ஆண்டுடைய ஆலயத்துக்கு அதிகமாக கொடுக்க வேண்டியதுனால இந்த தடவை நம்மளே செய்வோம் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்தோம். கடந்த நாட்களிலே கொரோனா டைமில் நம்முடைய சபையார் தனியாக பண்ணோம், கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா, பெரிய காரியங்களை செய்தார். ஆகவே நம்ம அதற்கு ஆயத்தப்படுவோம். அநேகற்ற கேட்டிருந்தோம், உங்கள் பிள்ளைகளுடைய ஸ்கூல் லாஸ்ட் டே என்னைக்குன்னு கேட்டிருந்தோம். அநேகர் அனுப்பியிருந்தீங்க. அனுப்பாதவங்க தயவுசெய்து நீங்கள் அனுப்புங்க. அந்த டேட்ஸ் நம்ம முடிவு பண்ணணும். தொடர்ந்து சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ஆயத்தப்படுவாங்க. பேரண்ட்ஸ் தயவுசெய்து அந்த நேரங்களுக்கு நீங்கள் வாகன வசதியோ மற்ற காரியங்கள்லாம் பேசி ஒரு 2 பேர் குடும்பமோ 3 பேர் குடும்பமோ சேர்ந்து ஒரு டைம் வண்டியில் விடுறதுக்கு அடுத்த பேரண்ட்ஸு திருப்பி கொண்டு போகிறதுக்கு இப்படி கொஞ்சம் பேசி பிளான் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வதித்து வருவாங்க. ஏன்னா இந்த +2 முடிச்சு போகிறக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் இங்கேருந்து ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற உடன்படிக்கையில் தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக, இன்னும் இதையும் தாண்டி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும்ங்கிற வாஞ்சோடு கூட இங்கேருந்து கடந்து போகணும். அல்லேலூயா. நம்முடைய பெற்றோர்கள் +2 முடிச்சு போகிற பிள்ளைகளை பார்த்து எந்த கவலையும் படக்கூடாது. அல்லேலூயா. என் பிள்ளை எங்கே போனாலும் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுவான், அவருக்குள்ளே இருப்பான், அவன் தன்னை காத்துக்கொள்வான், 4 பேரை திருத்துவான். அல்லேலூயா. எந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும், நீங்களும் அதுக்கு பிரயாசப்படுங்க. கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டுக்கு சித்தமானால் நாளைக்கு மாலை 7 மணியா 7:30 7:30க்கு எந்த கால் எம்மாசிஏ. சரி, பொதுவாக பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் வளரணும், ஆண்டுடைய வார்த்தை எடுத்து பிரசங்கிக்கணும் என்பதற்காக சங்கீத வியாக்கியான ஒரு முயற்சியை அவங்களுக்கு கொடுப்போம். நாளைய தினத்தில் எம்மாஸ் ஹாலில் இந்த பக்கம் இருக்குது, அந்த கார்னரில் இருக்குது. அதில் இரவு 7:30க்கு இருக்குது. யார் வேணாலும் வரலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று வாஞ்சிக்கிற யாரும் நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம். இப்படியாக அநேகர் ஆண்டுடைய வார்த்தை எடுத்து பிரசங்கிக்கும்படியான பயிற்சியை கொடுத்து அநேகர் வளர்ந்துருக்காங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்துகளை ஆசீர்வதிப்பாராக. அவங்க அடுத்த லெவலுக்கு நம்ம கன்வென்ஷன் லெவலுக்கு அவங்க ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு போகணும் அப்படின்ற காரியங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் கலந்து கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மாதத்தின் முதல் வாரம் ஆனபடினாலே நம்ம எல்லாரும் கூட ஆண்டவருடைய பாடு மரணத்தை நம்ம நினைவு கூறுவோம். அல்லேலூயா. அப்போது பிரியமானவர்களே, எப்பொழுதுமே நமக்கு ஒரு நினைவு வேணும், ஒரு சிந்தனை வேணும். என் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால், அல்லேலூயா, அதற்கென்று ஒரு நோக்கம் இருக்கும், அதற்கென்று ஒரு தகுதிப்படுதல் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எதை சொன்னாலும் அவர் நமக்கு முன்மாதிரியாக இருப்பார். அல்லேலூயா. அதே போல் இந்த காரியங்களாம் இல்லாமல் எல்லாரும் பங்கு பெறாங்க அப்படின்ற ஒரு காரியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்து இயேசுவின் எலும்புக்கும் சதைக்கும் உரியவர்கள். அல்லேலூயா. அப்படின்னா எப்படிப்பட்ட பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்கிற ஒரு சிந்தை இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இதெல்லாம் நிதானித்து பார்த்து ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு நம்ம சீர்படுத்துகிற காரியம் வாழ்நாள் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. பொதுவாக இங்கே வரைக்கும் முன்னால் என் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம மனசாட்சி சொல்லணும், சுத்த மனசாட்சி. கடந்த வாரம் முழுதும் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நான் காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. என்னுடைய சிந்தனை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செய்கள் எல்லாம் வசனத்தின்படி அவருக்கு பிரியமாக இருந்தது. அல்லேலூயா என்கிற நிச்சயத்தோடு இதில் கலந்து கொள்ளணும்.
ஆகவே பிரியமானலே, இதில் கலந்து கொள்வது ஒரு பாரம்பரியமோ கடமையோ கிடையாது. தகுதிப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு. மனம் திரும்பி மனசை கிறிஸ்து இயேசுடன் திரும்பியுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பி பாவங்களை, ரோமர் 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 23 விதமான பாவங்களும் ஒரே அதிகாரத்தில் வந்திருக்குது. அதை சிந்தித்து பார்த்து அறிக்கை செய்து விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஒப்பு கொடுத்தா பாவ மன்னிப்பு என்கிற ஒரு விசுவாசம். அந்த பழைய பாவ மனுஷன் நமக்குள்ள செத்து, பழைய சிந்தனை, பழைய பேச்சு, பழைய குணங்கள்லாம் நமக்குள்ள செத்து, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால பின்பற்றுவதனால உண்டாகக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலை நோக்கி பூரணப்படுகிற அல்லேலூயா அந்த அனுபவத்தோடு கூட நம்மை கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக நம்ம காத்துக்கொண்டு இந்த திருவிருந்தில் பங்கு பெறணும். ஆகவே இப்போ இல்லை, நேற்றே வேதம் சொல்கிறது முந்தின நாளே நம்ம ஆராதனைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்போ முந்தின நாளே அதை குறித்து சிந்திக்கிற, நம்ம ஒப்பு கொடுக்குற காரியத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து நம்ம கலந்து கொள்ள ஒப்பு கொடுப்பது ஆண்டவருக்கு பிரியமானது. அல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறுகிற ஒரு காரியம். என் ஆண்டவர் எனக்காக வந்து செய்த இந்த மாபெரிய அன்பின் வெளிப்பாடு, எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, என்னால் எவ்வளவு நிந்தனை, அவமானம் என்கிற காரியங்களாம் நினைத்து நன்றி இருந்த உள்ளத்தோடு கூட அவரை பின்பற்ற ஒப்பு கொடுத்து இந்த திருவிருந்தில் பங்கு பெறணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பாடு மரணத்தை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் நற்செய்தியாய் அறிவிக்கணும். அல்லேலூயா. தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவருடைய பாடு மரணத்தை பிறகு சொன்ன அனுபவத்தோடு கூட இதில் கலந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிலாம் இல்லாட்டா பரவாயில்ல, இனியாவது அடுத்த திருவிருந்துக்கு முன்பாக நான் எப்படியாவது ஆண்டவருடைய பாடு மரணத்தினால அந்த வழியில் ஆண்டவர் சம்பாதித்து வைத்த மீட்பு, ரட்சிப்பை, பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை, அந்த பெரிய மைமையான காரியத்தை நான் சொல்லுவேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து இதில் கலந்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, மாதத்துக்கு ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது அதிகாலையில், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தம் எனக்காக அளவா சிந்தப்பட்டது, ஹல்லேலூயா, அதுக்காக நமக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, வாய்நாளை மாத்திரம் நன்றி அல்ல, நானும் உமக்காக உம்முடைய வார்த்தைக்காக நான் பாடுபடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ற அறிக்கையோடு ஒப்பு கொடுத்தலோடு கூட ஜெபத்தோடு கூட இதில் கலந்து கொள்வோம். கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் கூட கண்களை மூடி நம்ம வாய்களை திறந்து நம்ம சத்தம் நம்ம கேட்குற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேவரே, நீர் நியமித்த இந்த நியமத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அநேக வேளையில் நன்றிய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நன்மைகளை பெற்றுக்கொண்டு நன்றி வாய் அளவில் சொல்லுகிறோம் தகப்பனே. கிரியையிலோ அவள் வெளிப்படவில்லை. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே, என் ஆண்டவர் எனக்காக பாடுகளை சகித்தார், அப்படி சித்தமாகிய உலக ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படிக்கு நானும் அவருடைய பாடு, அவருடைய இரத்த சிந்துதல், அந்த நன்மை எனக்கு கிடைச்ச மாதிரி அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், எல்லா உலக மக்கள், எல்லா அவருடைய ஜனங்கள் அவள் பெற வேண்டும் என்று விரும்புகிற அந்த சித்தத்தை நிறைவேற்ற நானும் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய பாடு மரணத்தை பிறருக்கு அதனால் கிடைக்கக்கூடிய ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை பிறருக்கு நற்செய்தியாய் அறிவிக்க ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற வெக்கம், பயம் எல்லாவற்றையும் ஆவியானவர் எடுத்து போட்டு உம்முடைய பலத்தால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் யார் யாரை பார்க்குறோமோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு, பாவ மன்னிப்பை பெறும்படி, நாங்கள் ஊக்கமாய் அன்பு கூறும்படி எங்களை தாழ்த்தவும் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காரியத்தின் மகிமையெல்லாம் நாங்கள் பிற ஜனங்களுடைய ரட்சிப்பிலே பார்க்கும்படியாக ஆசீர்வதித்தாங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நியமத்துக்கு தேவையான பரிசுத்தத்தை தாங்க. உம்முடைய சத்தியம் பரிசுத்தமாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு, முழு இதயத்தோடு ஏற்றுக்கொண்டு எங்களை கிரியை செய்யும்படியான, கிரியை வெளிப்படும்படியான பரிசுத்தத்தை, எங்கள் சிந்தனையில் பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம், எங்களுடைய கிரியையிலே பரிசுத்தமாய் ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா சிந்தனையிலே பரிசுத்தம், எங்கள் ஆவி பேச்சிலே பரிசுத்தம், எங்களுடைய கிரியையிலே பரிசுத்தமாய் காணப்பட்டு இந்த திருவிருந்தில் பங்கு பெற கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த திருவிருந்தில் ஆலயத்துக்கு வந்து பங்கு பெறாத பிள்ளைகள் தாங்கள் எதிலே குறைவுபட்டிருக்கிறோம் என்று சொல்லி நினைத்து உம்முடைய வார்த்தையை கொண்டு
செபித்து உடைய கிருபையோடு கூட அதிலிருந்து வெளிவரவும் ஒரு நாட்களில் இதில் பங்கு பெறவும் கர்த்தர் கிருபை தாங்க. துதிக்கிழமை எல்லாவற்றையுமே செலுத்துகிறோம். ஜீவனை கொடுத்த நம்முடைய அன்புக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நாங்களும் அதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம் என்கிற காரியத்தை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பான பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு சோதித்தறிந்து நம்மை நாம் நிதானித்து உண்மையாகவே அதுக்கு கீழ்ப்படுகிறோமா நிதானித்தறிந்து இந்த பந்தியில் கலந்து கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்புக்கு ஈடு இணை இல்லை. நாங்கள் பாவிகளாய் துரோகிகளாய் இருந்தாலும் எங்களை மன்னிக்கும்படிக்கு நீர் சித்தம் கொண்டு இதற்காக உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்த ஆண்டவரே உம்மை ஒப்பு கொடுத்த அந்த தாழ்மையின் அன்புக்காய், விலையேறப்பெற்ற அந்த அன்புக்காய் ஆண்டவரே, தகுதியில்லாத அந்த அன்பின் கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நினைவு கூர்ந்து ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு வேறொன்றும் இல்லை என்று சொல்லி, தாயின் அன்பை காட்டிலும், தகப்பனின் அன்பை காட்டிலும், கணவனுடைய அன்பை காட்டிலும், மனைவியுடைய அன்பை காட்டிலும், பிள்ளைகளின் அன்பை காட்டிலும், உற்றார் உறவினர் நண்பர்களின் அன்பை காட்டிலும் மேலான அன்பு உம்முடையது என்று சொல்லி, உம்முடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஆராதித்து ஜெபம் பண்ணி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி ஒரு முழு இதயத்தோடு அன்பு கூறுகிற அனுபவங்களை எங்களுக்கு தந்து ஆண்டவரே, இதயத்தை பார்க்கிற ஆண்டவர், எங்கள் அன்பை, எங்கள் அன்பின் வெளிப்பாடை உணர்ந்து கொண்டதை ஆண்டவரே, அந்த அன்பை உமக்கு இப்படி திருப்பி நன்றி இந்த உள்ளத்தோடு கொடுப்பதில் பார்த்து நீங்கள் மகிழ்கிற காரியத்தை, தேவதூதர்கள் மகிழ்கிற காரியத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் முதலிடமாய் கொண்டு வர ஆவியானவர் உணர்வை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்முடைய அன்பு மாறவில்லை. அது ஆண்டவரே பெருகுகிற அன்பாக இருக்கிறது. ஆண்டவரே, அதே போல் எங்களுடைய அன்பும் குறைந்து போகாதபடிக்கு, அதிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விடாதபடிக்கு, குறையாதபடிக்கு, உமக்கு வருத்தத்தை கூடாதபடிக்கு, நாங்கள் எங்கள் ரிச்சிப்பை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய அன்பு ஸ்தோத்திரம் தகப்பனே வேத தியானத்தில், ஜெபிப்பதில், ஆராதிப்பதில், உமக்கு கொடுப்பதில் தொடர்ந்து பெருக கத்திருக்கிறதாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய அன்பிலே மகிழ்கிறோம். எங்கள் அன்பு மீது பெருகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. எல்லாரும் எழும்பி நின்று நம்ம காணிக்கை பாடலை நம்ம பாடலாம். சத்திய
அல்லேலூயா. எடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக செய்திக்காக சரோஜினி அம்மா ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே. அப்பா இதோ சுவாமி இந்த காலை வேலையை ராஜா அந்த ஓய்வு நாளை உங்கள் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீ நல்லவர் வல்லவர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட சுவாமி ஆண்டவரை படைக்கப்பட்ட காணிக்கை தானே உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எத்தனையோ கத்தாவே கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே கத்தாவே இந்த பிள்ளைகள் படைத்திருக்க இந்த காணிக்கையை உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசு சுவாமி. அது 30, 60, 100 அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் பலன் கொடுக்க அப்பா நீங்கள் கிருபை செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீர் சர்வ வல்ல தேவன் ஆண்டவரை உமக்கு முன்பாக பணிந்து கொண்டு ஆண்டவரே உத்தமனாக இருக்க ஆண்டவரை இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் பலப்படுத்துவீராக சகாயம் பண்ணுவீராக ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போல் ஆண்டவரை இதோ செய்தி கொடுக்குற தாசனை நீங்கள் ஆண்டவரை உங்கள் கருத்துக்குள்ளே மறைங்க அப்பா. பேசுகிற வார்த்தைகள் தானே ஆண்டவரை கத்தாவே வெளிப்படுவதாக ஏசப்பா. வல்லமையான வார்த்தைகள் வசனங்கள் வெளிப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிற ஒரு மேகம் போன்ற ஆண்டவரே ஒரு மகி இந்த இடத்துல இறங்கி ஏசப்பா ஆண்டவரே வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரும் பலப்பட ஆண்டவரே வருகிற இந்த ஒரு வாரத்துக்கும் சுவாமி இந்த மன்னா ஆண்டவரை ஒவ்வொருவரையும் போஷிக்க தேவன் கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் அந்த நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காய் உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க எங்களுக்கு இடங்களையும் நேரத்தையும் காலங்களையும் கொடுத்து நல்ல சுகபர ஜீவனை கொடுத்து கூட்டி சேர்த்த நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சத்தியத்தின்படி அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் நீங்கள் பேசுங்க, அடியனை மூடி மறைத்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய சத்தியத்தை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்கிற, கவனித்து கேட்கிற, இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சியோடு கூட கற்றுக்கொள்கிற அந்த மனதை கொடுத்து கற்றுக்கொண்ட காரியங்களை உண்மையாகவே எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி கீழ்ப்படிந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இது நிமித்தம் நீர் மகிழ்கிற ஆண்டவரே தெய்வமாக அப்பா ஆசீர்வதிக்கிற தெய்வமாக நீங்கள் இந்த வேலையை நீங்கள் ஆசீர்வதித்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அரண் ஒவ்வொரு பகுதியிலும் விசேஷித்த மகிமை விளங்கினபடியே இந்த தியான பகுதியிலும் உடைய மகிமை விளங்குவதாக. தகப்பனே நீங்கள் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, கற்றுக்கொள்ள வாஞ்சியை கொடுங்க ஆண்டவரே, செயல்பட ஒரு அறிவு ஞானம் புத்தியை தாங்க ஆண்டவரே. இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் எப்படி சகையு என்கின்ற ஒரு மனிதன் ஆண்டவரை தேடினான் என்று நம்ம பார்த்தோம். என்றால் நம்முடைய இந்த வருட வாக்குத்தத்தம் நம்ம ஆண்டவரை தேடி செவி கொடுத்து நாம் பயப்படுகிற எல்லா பயங்களும் நீக்கும்படியான ஆண்டவருடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்படியாக ஆண்டவர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்றால் அந்த வசனத்தில் உள்ள அந்த கண்டிஷன் தேவையான காரியம், நான் கர்த்தரை தேடினேன். அல்லேலூயா. ஆகவே நாம் தேடுகிற ஒரு காரியம் வேதத்தின்படி வசனத்துக்கு உட்பட்டு நாம் இதில் பெருகுகிற காரியமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நித்தமும் தேடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் வாழ்நாள் முழுவதும் நம்ம கர்த்தரை தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்றால் பூரணப்படுதல் என்பது ஒரே நாளில் நடைபெறுவதில்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடி தேடி ஆவியானவர் உணர்த்துகிற காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து இப்படி பூரணப்படுகிற ஒரு காரியம் நம்மளை காணப்பட்டால்தான் நம்ம நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தரை தேடுவதனால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வாரம் ஆண்டவரை தேடுகிற காரியங்களை பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, சகையு என்கின்ற மனிதனுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்தது என்று நம்ம பார்த்தோம். எப்படிப்பட்டவரோ அல்லேலூயா என்கிற வாஞ்சியை பார்த்தோம். அவனிடத்தில் குறை இருந்தது. அவன் குள்ளமானவன்,
ஆனாலும் அவன் ஆண்டவரை தேட தடை இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அநேக தடைகள் உண்டு. ஷிஃப்ட் டியூட்டி உண்டு, அதிக வேலைப்பளு உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பலகீனங்கள் உண்டு. ஆனாலும் கூட எப்படி ஆகிலும் தன் குறையை பொருட்படுத்தாதபடி இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்ற அவருடைய வாஞ்சையை பார்க்கிறோம். மூன்றாவது, அவன் அந்த காரியத்திற்காக தன்னுடைய வெட்கத்தை விட்டு விட்டான். அல்லேலூயா. தான் குள்ளமான மனிதன், அவன் உயர்ந்த பதவியில் இருந்தவன், அதெல்லாம் விட்டுட்டான். ஏன் அப்படின்னா அவன் ஆண்டவரை பார்ப்பதை தேடுவதை முதன்மைப்படுத்தினான். அல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மைப்படுத்தாத வரைக்கும் வெட்கமோ பயமோ ஆண்டவரை தேடுவதில், ஆண்டவரை அறிவிப்பதில் காணப்படும். அல்லேலூயா. நான்காவது காரியம், அவன் பிரயாசப்பட்டான். அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் காட்டத்தீ மரத்தில் ஏறினான் என்று நம்ம பார்க்குறோம். குள்ளனாக இருந்தால் கூட அவன் அதுக்கு பிரயாசப்பட்டு வெக்கத்தெல்லாம் விட்டு அதில் ஏறி அவன் ஆண்டவரை கண்டு கொண்டான் என்று நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அஞ்சாவது, ஆண்டுடைய பிரசன்னத்தில் தன்னை பாவி என்று உணர்ந்தான். ஹல்லேலூயா. நான் இது வரைக்கும் அநியாயமாக யார்ட்டா வாங்கினேன்னா நான் நாளத்தனையாக திருப்பி தருகிறேன் என்கிற ஒரு மெய்யான மனம் திரும்புதல். அது மாத்திரமல்ல, அந்த தான் திருந்த வேண்டிய காரியத்தில் அவன் உணர்த்துவிக்கப்பட்டு அதற்கு உடனே ஒப்பு கொடுத்தான் என்று நம்ம பார்க்குறோம். அப்போது இது நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு காரியத்திற்கு, தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு காரியத்துக்கு ஓமையாக இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அவன் பாவத்தை அறிக்கை செய்தான், விட்டுட்டான், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. ஆகவே இயேசு அவனை சந்தித்தார். இதெல்லாம் மனசில் இருந்ததுனால, ஒப்பு கொடுத்ததுனால, அவனுடைய வாஞ்சையை பார்த்து, அர்ப்பணிப்பை பார்த்து இயேசு கிறிஸ்துவே வந்து சந்தித்தாங்க. கைவத்தியெல்லாம் சொல்லாமல். அல்லேலூயா. நம்முடைய வழியில் ஆண்டவரை நினைக்கும்போது, இப்படிலாம் அவருடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கும்போது, நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டுடைய சந்திப்பு பெரிய இரட்சிப்பாய், அற்புதமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக காணப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் இப்படியாக இந்த நாட்களிலே வார்த்தைகளை அனுப்பி, வசனத்தை அனுப்பி நம்மை சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி அவர் சந்திக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த கர்த்தரை தேடுவதை குறித்து இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். பவுல் எப்படி ஆண்டவரை தேடினார்னா அவருடைய அனுபவம் இன்னும் விசேஷித்த அனுபவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரை தேடி எப்படி ஆகிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே காணப்பட வேண்டும், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளே காணப்பட வேண்டும் என்பதற்காக பவுல் தன்னையே அர்ப்பணித்த காரியங்களை பிலிப்பியர் 3:8 முதல் 16 வசனங்களை நம்ம பார்க்கலாம். இருக்கட்டும். அதே பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எப்படி ஆண்டவரை தேடணும் என்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது, நம்ம யாரை தேட வேண்டும் என்கிற ஒரு காரியம் நமக்கு தெளிவாய் தெரிய வேண்டும். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரைக்கும் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வாசிக்கலாம். கர்த்தரோ மெய்யான தெய்வம். கையை வச்சு சொல்லாமா? கர்த்தரோ மெய்யான தெய்வம். ஏன்னா உலகத்தில் அதிக டூப்ளிகேட்டு தெய்வங்கள் இருக்காங்க, டூப்ளிகேட் தங்களை தெய்வம் என்று சொல்லிக் கொடுக்குற மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் மெய்யான தெய்வம். அவர் கர்த்தர், காரண கர்த்தர். உலகமும் அதில் சிருஷ்டிக்கப்பட்ட யாவையும் நம்மையும் சிருஷ்டித்த காரண கர்த்தர் அவர். அல்லேலூயா. அடுத்தது, ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்து புராணங்கள் கதைகள் எல்லாமே அங்கே பிராமணர்கள் பிழைக்கும்படியாக எழுதப்பட்ட, அவர்களை உயர்த்தி ஜாதி பிரிவுகளை உண்டு பண்ணி மற்றவர்களை தாழ்த்தி, அவங்க எப்போவுமே அந்த பிராமண அந்த குருக்களை சொல்லக்கூடாதவங்க அந்த பூசாரிகளை சார்ந்து இருக்கும்படியாக அந்த அமைப்பை உண்டு பண்ணி செத்துப்போன ராஜா ராணியெல்லாம் அவங்க தெய்வமாக்கிடுவாங்க. அப்படின்னா தான் கோயில் கட்ட முடியும். இவங்க அங்கே கோயில் கட்டப்பட்ட பிறகு தான் இவங்க பூசாரியாக போய் இருக்க முடியும். பிழைப்பு தானாக ஓடும். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பிசாசின் தந்திரமாக இருக்குது. இந்த இருந்து வெளிப்படுவதற்கு மக்கள் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனாலும் ஆண்டுக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியத்தை உணர்ந்து இந்து மதத்திலிருந்து வந்த அநேகருக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முஸ்லீம் மதத்திலிருந்து கூட நம்முடைய சகோதரர் இந்த ஆரனில் இருக்காங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே,
இப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்முடைய ஜீவனுள்ள தேவனை குறித்து நமக்கு தெரிவது அவசியமாக இருக்கிறது. அதே போல் பொதுவாக நைட் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறையா ரிப்ளை பண்ணுவேன். இந்த நியூஸ் இருக்கு இல்லையா, நியூஸில் வரக்கூடிய டெய்லிகளில் வரக்கூடிய நியூஸில் ட்ரூத் செல்லுன்னு சொல்லி ஆண்டவரை பற்றி போடுவேன். அவங்க என்ன உயர்வாக நினைக்கிறாங்களோ அது அப்படி இல்லை, எங்கள் இயேசு எப்படி உயர்ந்தவர், நீங்கள் நினைக்கிற சாமி அப்படி இல்லைன்னு சொல்லி போடுவேன். கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக யாராவது படித்து திருந்துவாங்க விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மூன்றாவது, அவர் நித்திய ராஜா. நிச்சயம் என்றாலே நமக்கு உரியது, நம்முடைய ஆண்டுக்கு உரியது, அதனால் நமக்கு உரியது. ஹல்லேலூயா. வேறு எந்த மதத்திலையும் நித்தியத்தை குறித்து, எட்டர்னல் லைஃப்பை குறித்தான ஒரு தெளிவே கிடையாது. ஹல்லேலூயா. ஆகவே அதை குறித்து பேசினா அது வேறு டாப்பிக்காக மாறிடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நித்தியத்துக்குரியவர். நமக்கு என்ன தெரியணும், நாமும் நித்தியத்துக்குரியவர்கள். இந்த சரீரம் மரித்தாலும் உயிர்த்தெழும்படியான ஆண்டு வைத்திருக்கிற கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் தகுதிப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியம் மிக மிக அவசியமாக தேவை. அல்லேலூயா. ஆகவே இந்த வாழ்க்கை உலக மக்களைப் போல ஒரு சரீர மரணம் வரும், புதைக்கப்படுவோம், அதோட பேரொன்று கிடையாது. எப்படி யார் பாதாளத்துக்கு போவாங்க, யார் பரதீசுக்கு போவாங்க இறந்த பிறகு. அல்லேலூயா. லூக்கா 16ஆம் அதிகாரத்தின்படி அதே போல் எப்படி ஒரு மனிதன் ஆண்டுடைய வருகையிலே அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்ட மகிமையின் சரீரத்தோடு கூட அவன் எப்படி கிறிஸ்து இயேசுவோடு கூட எழுந்து கொள்ள முடியும், அதே போல் அப்படிப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்து இயேசுவோடு கூட நித்திய விவாகத்துக்கென்று அந்த உடன்படிக்கையில் 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெறும்படியான அந்த உடன்படிக்கையிலே அந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திற்கு நித்திய விவாகத்துக்கென்று அழைக்கப்பட்ட அந்த தேவ ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டு தகுதிப்படுகிற பிள்ளையாக காணப்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவருடைய கர்த்தரை தேடி அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒரு தெளிவு இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது வாசிக்கலாம். அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அப்போ என் ஆண்டவரை கோபப்படுத்துகிற காரியங்கள்லாம் என்ன? நான் கோபப்படுத்துகிறேன்னா, தாவீது சொல்கிறான், என்னுடைய சிந்தனையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி எதுவோ என்று பார்த்து என்னை ஜீவிய பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சிந்தனையை பார்க்கிற ஆண்டவர், சிந்தனையை சோய்த்தறிகிற ஆண்டவர். அல்லேலூயா. நாம் அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என் சிந்தனை உமக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் என்றால், அல்லேலூயா, நான் இப்படி உண்மை வேதனைப்படுத்தாதபடிக்கு அந்த வழியிலிருந்து வெளிவந்து ஜீவ பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. நான் உண்மை துன்பப்படுத்துகிற அந்த சிந்தனை என்கிட்ட இருக்கும் என்றால், அசுத்த சிந்தனை இருக்கும் என்றால், அது எனக்கும் நஷ்டம், உமக்கும் அது துக்கம் ஆண்டவரே என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு கோபத்தை வரக்கூடாத காரியங்களை அறிந்து அதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவருடைய சித்தம் அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்தல். அல்லேலூயா. சரி. அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். ஜாதிகள் என்றாலே நேஷன், அதாவது தேசங்கள், அதான் டிரான்ஸ்லேஷனு. ஆகவே ஆண்டவருடைய கோபம் குறிப்பாக நம்மகிட்ட கொஞ்சம் மெதுவாக தான் வெளிப்படுது. அல்லேலூயா. அதனால் ஜனங்களுக்கு இலக்காரம் வந்தது. ஸ்தோத்திரம். துணிகரமாய் தங்கள் பாவத்தில் கிடந்து தங்களை அழித்துக் கொள்கிற ஒரு மிருக குணம், கடின இருதயம் இல்லாதபடிக்கு, அல்லேலூயா, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு அறிவு, ஞானம், புத்தி நமக்கு எப்பவும் தேவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது இந்த பூமியில் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி வரப்போகிற நாட்களிலே இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் வருவார். கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு உட்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க நித்திய காலமாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பாங்க. திருப்பி 1000 வருட அரசாட்சியில் இருப்பாங்க. நித்திய ஜீவனை பெற்று அவரோட கூட இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறதுனால நாம் எவ்வளவாய் நம்ம கிறிஸ்து இயேசுவின் வழியில் நடக்க வேண்டும் என்பதை அறிந்து உணர்ந்து நம்ம திருத்தி கொண்டால் நல்லது. இல்லாட்டா
அந்த கைவிடப்பட்டவர்கள் ஆண்டுடைய வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிறவர்கள், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு உள்ளாக காணப்படுகிறவர்கள், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்படி இல்லைன்னா அந்தி கிறிஸ்துவின் அந்த ஆட்சிக்கு உட்பட வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் அங்கு சாத்தானானவன் பிதாவாகிய தேவனுக்கு எதிராகவும், அந்தி கிறிஸ்துவானவன் கிறிஸ்து இயேசுக்கு விரோதமாகவும், கள்ள தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவருக்கும் விரோதமாக எழும்பி இந்த உலகத்தை அவங்க சரீரத்தில் வந்து ஆளுகை செய்வார்கள். அப்போ அப்படிப்பட்ட நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத தேசங்கள் எல்லாம் அங்கு அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து கிறிஸ்துவுக்கு எதிராக ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நடப்பிக்கின்ற எல்லா அநீதியையும் பார்த்து ஆண்டவருடைய கோபம் 21 நியாய தீர்ப்புகளாக பூமியில் வெளிப்படும். அல்லேலூயா! எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். அப்போ இந்த காரியத்துக்கு தப்பும்படிக்கு நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எப்பொழுதும் காணப்படணும். அல்லேலூயா! அப்போ இதை பவுல் எப்படி சொல்றான்னு இப்போ பார்ப்போம். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 16 2 வசனத்தை வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். அல்லேலூயா! இந்த பவுல் எப்பவும் எழுதினார் அப்படின்னா அது மற்ற சீஷர்களுக்கே ரொம்ப கடினமாக இருக்குது. அல்லேலூயா! ஸ்தோத்திரம். பரவாயில்ல, ஆவியானவர் நமக்கு விளக்கி தருவார் எல்லாத்தையும். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். இப்போ பவுல் என்ன சொல்கிறாங்க? நான் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு. அல்லேலூயா! அப்போ நம்ம ஆண்டவரை தேடுறோம் அப்படின்னாலே பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனை குறித்து அறிகிற அறிவு, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு, பரிசுத்த ஆவியானவரை பற்றி அறிகிற அறிவு. அல்லேலூயா! தேடி அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அல்லேலூயா! நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதுக்காக என்ன அவர் என்ன சொல்கிறாரு 3ஆம் அதிகாரத்தில், இதுக்காக லாபமாக இருக்கிற அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன். அல்லேலூயா! அப்போ ப்ரியாரிட்டி கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்கு அங்கே பவுல் தன்னை கொண்டு வருகிறார். அல்லேலூயா! அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம். அல்லேலூயா! இதுதான் எனக்கு லாபம். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு அதான் எனக்கு மேன்மை, அதான் எனக்கு லாபம். அதனால் மற்ற எல்லாம் அது நஷ்டமாக போட்டும் அல்லது நஷ்டமாக போச்சு, என் கைவிட்டு போயிடுச்சு என்று சொல்லி அங்கே கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவை மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா! அப்போ என்ன நோக்கம்? 9ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக. அல்லேலூயா! கிறிஸ்துவை, அப்போ கிறிஸ்து எனக்குரியவராக மாறணும். அல்லேலூயா! அல்லேலூயா! ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. இதைத்தான் சங்கீதத்தில் சங்கீதம் 63:1 வாசிக்கலாம். சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். அல்லேலூயா! அப்படி உரிமை போராட்ட அளவுக்கு நம்முடைய அன்பு பெருகி இருக்கிறதா? அல்லேலூயா! அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடையவர், எனக்குரியவர். அல்லேலூயா! அப்போது நான் அந்த அளவுக்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்கிறேன், இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தன்னை ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எனக்கு உரியவர். அல்லேலூயா! என்கின்ற அந்த விசுவாசம், அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லி பவுல் சொல்கிறாங்க. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக, கிறிஸ்து என்னுடையன்னு சொல்லும்படியாக வாசிக்கலாம். அடுத்தது, நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல். அல்லேலூயா! இந்த சுயநீதின்னு வந்தாலே அடுத்து நமக்கு தெரியணும், நம்முடைய சுயநீதியெல்லாம் அழுக்கான கந்தை. அல்லேலூயா! கந்தன்னா என்னது? முதல்ல ஒன்றுக்கு உதவாத ஒரு துணி. அல்லேலூயா! அப்போ நம்முடைய நீதினா என்ன அர்த்தம்? எனக்கு சரி என்று தோன்றுபவை, எனக்கு சரி என்று தோன்றதான் நான் செய்வேன். அல்லேலூயா!
ஆண்டுடைய பிள்ளைகள் இப்படிலாம் பேசக்கூடாது. உலகத்தில் அப்படி தான் பேசுவாங்க. நான் எனக்கு சரின்னு தோன்றதை நான் செய்வேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். இந்த சுயநீதியெல்லாம் விட்டு தூர தூக்கி போட்டு அது அழுக்கான கந்தையாக இருக்குது. இந்த கந்தையை பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இந்த கரிப்பானை இறக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அல்லேலூயா, அப்படி தானா? அல்லேலூயா, அப்படி தானே இல்லையா? சிஸ்டர்ஸ் யாரும் பண்ணதில்லை போலுக்காங்க. கேஸ் ஸ்டவ்வில் வந்து கறி கிடையாது, தே ஆர் நாட் யூஸிங் கந்தை. இங்கே பதில் சொல்கிறாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அழுக்கான அது பிடிச்சி அது மேலே கறி ஏறி போச்சு. இப்போ அந்த துணியை தூக்கி தூர போடணும், வேறு வழி இல்லை, இல்லாட்டா நம்ம கையில் கறி ஒட்டும். நம்முடைய நீதியெல்லாம் அப்படி தான் இருக்குது. அல்லேலூயா. எனக்கு சரின்னு தோன்றதை ஒரு நாளும் செய்யாதீங்க. உனக்கு சரி என்று தோன்று போயெல்லாம் நீ செய்யாதிருப்பா என்று உபாதத்தில் இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்களோ, பைபிளில் என்ன இருக்குதோ அதுதான் நான் சிந்திப்பேன், பேசுவேன், செய்வேன். இப்படி நம்ம மாற்றிக்கணும். இது ஒரு மெய்யான மனம் திரும்புதலுக்கு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பவுல் என்ன சொல்கிறாரு, நான் நியாயப்பிரமாணத்தின்படி தான் நான் நடப்பேன். நல்லது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாண காலங்களில் அப்படி நடக்கணும். அவரே சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தனும் நடந்தவன் ஒருத்தனும் இல்லையே, நடந்தால் பிரயோஜனம், நீங்களாம் நடக்கவில்லை என்று சொல்லி அங்கு நியாயப்பிரமாணத்தை குறித்து ஜனங்கள் நடக்காதை குறித்து அங்கு சொல்வதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த நாளிலே புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அப்படிய பலன் என்ன? பாவ மன்னிப்பு என்கின்ற புதிய உடன்படிக்கை. நான் சொல்கிறத நீ கேளுப்பா, நான் உன் பாவத்தை மன்னிப்புன்றதான் புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அப்போ இப்படி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அந்த நியாயப்பிரமாணம் எனக்கு சரின்னு தொடரலாம் செய்வெல்லாம் தூக்கி தூர போட்டு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது விசுவாசிக்கணும், நம்பணும். விசுவாசம் வந்தாலே நம்பிக்கை. காணாததை நம்புவது, பைபிளில் எழுதியிருப்பதை விசுவாசிப்பது நம்பிக்கை. அல்லேலூயா. நம்ம பார்த்து அநேக காரியங்களை நம்புகிறோம். இங்கு வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை விசுவாசிப்பது என்பது அது நம்புவதற்கு அந்த வார்த்தையாக இருக்குது. ஏன்னா காணாமல் பைபிள் படி அதில் வாசிக்கிறது படி நான் நம்புகிறேன் அப்படின்றதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது பைபிளில் வேதத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை நான் விசுவாசத்தினால் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், கீழ்ப்படுகிறேன், அது குறித்து சிந்திக்கிறேன். அந்த விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருந்தது. அப்போ ஒரு மனுஷன் பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்துவ அனுப்புகிறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு என்கிற நியமத்தை அங்கே வைத்திருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா, அந்த இப்போ இப்படி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தாலே தேவ கிருபை நம்மேல் பெறுகிறது. அல்லேலூயா. எனவே தான் எபேசியர் 2:8 வாசிக்கிறோம், நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பு, அது மாத்திரமல்ல மீட்டு ரட்சிக்கப்படுதல். அல்லேலூயா. ரட்சிப்பு என்றாலே பாவ மன்னிப்பு. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது நம்முடைய நிலைமையிலிருந்து மீட்டு அந்த அடிமைத்தத்தில் நம்ம தொடர்ந்து இல்லாதபடிக்கு நம்ம மீட்டு அதிலிருந்து ஒரு வெற்றியை கொடுக்கிற ரட்சிப்பு என்று நம்ம பார்க்குறோம். மறுபடியும் நம்ம எதற்கு அடிமைப்பட்டு கிடந்தோமோ, நம்ம எந்த பழைய பாவத்திலேயோ அல்லது பழைய வேதனையில் இருந்தோமோ அதெல்லாம் இருந்து நம்முடைய ஆண்டவர் நம்ம மீட்டு ரட்சித்து விடுவிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த தேவ நீதியாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அதனால் பாவ மன்னிப்பு என்கிற அந்த நீதிக்குள்ளாக வந்து நான் கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிறேன். அல்லேலூயா. இப்படி என் சுயநீதியை தூக்கி தூர போட்டு இயேசு கிறிஸ்துவ அறிவை மேன்மைப்படுத்தி அதுக்காக நான் ஒப்பு கொடுத்தல இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற, அதனால நான் கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்க தான் ஆண்டுடைய ரகசிய அவர்கள் இருக்கும்போது மத்தியாகத்தில் வரும்போது கிறிஸ்து இயேசுக்குள் காணப்பட்டு 1 தெசலோனிக்கேயர் 4:16 படி மரித்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிறவர்கள் முதலாவது எந்திரிப்பாக, பிற்பாடு கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிற நாமும் எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லி அந்த விசுவாச காரியங்களை சொல்லுகிறார். இப்போ இதே காரியங்களை இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 சொல்லியிருக்காங்க, லூக்காவில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த காரியத்தெல்லாம் உறுதிப்படுத்துகிற காரியங்களை கண்டு நான் இதை பவுல் நன்றாய் அறிந்ததுனால, அப்போ கிறிஸ்து இயேசு வரும்போது நான் உயிரோடு மறுரூபப்பட்டு எழும்பும்படிக்கு நான் எல்லாத்தையும் அந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்காக மற்ற எல்லா காரியத்தையும் விட்டுட்டு அதுதான் முதன்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் பிலிப்பியருக்கு போவோம். ஹல்லேலூயா. 10 வாசிக்கலாம். அடுத்தது 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் இயேசு கிறிஸ்துவையும்
அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அவர் உயிர்த்தெழுந்ததினால பாவ மன்னிப்பின் அந்த வல்லமையையும் ரட்சிப்பின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் இதுக்காக அவர் என்னென்ன பாடுகளா எனக்காக பட்டார் என்கிற அவரது துன்பத்தில் பங்கு கொள்ளும். நல்லா பெண்ணிருந்தால் எழுதி கொள்ளுங்க. இது சரியான டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும், அந்த இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளில் நானும் பங்கு பெற்று ஐக்கியப்படுவேன். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? ஹலோ, ஒரு சத்தமும் காணும். கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் ஆளுகை செய்வோம். 1000 வருட அரசாட்சியில் ஆளுகை செய்யணும்னா கிறிஸ்து இயேசுக்காக பாடுபடணும். அல்லேலூயா. அதாவது இந்த காரியங்களெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாத்தையும் பலன் தரார். அல்லேலூயா. அந்த தெளிவு இருந்தால் போதும். நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம சத்தியத்தை சரியாக புரியலன்னு அர்த்தம். இனி வரப்போகும் அந்த மகிமையான நாட்களுக்காய் 1000 வருட அரசாட்சியில் உலகத்தை நம்ம ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. அது எவ்வளோ மகிமையான ஒரு காரியம். அதே போல் பிரியமானவர்களே, அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தன்னை காணப்படும்படியாய் சுயநீதியை தூக்கி தூர போட்டு இயேசு கிறிஸ்துனால் வருகிற நீதியை, அவருடைய வார்த்தையினால் வருகிற தேவ நீதியை தனக்குள்ளே கொண்டு வந்து இருக்கிற கிறிஸ்து இயேசுக்குள் காணப்பட்டு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளில் நானும் ஐக்கியப்பட பங்கு பெற அந்த ஒப்பு கொடுக்கிற அந்த புரிந்து கொள்ளுதல், இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக பார்த்து தன்னை ஒப்பு கொடுத்த அந்த ஒப்பு கொடுத்தல். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி அவருடைய மரணத்துக்கு உள்ளாகி ஞானஸ்தான உடன்படிக்கையிலே அவருடைய மரணத்துக்கு உள்ளாக நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அது ஒரு ஒப்பு கொடுத்தல். கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகள் நம்மளை கிரியை செய்யும்படிக்கு பழைய மனுஷன் நமக்குள்ளே செத்து, ஹல்லேலூயா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் மாறினா புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. அப்போ நமக்குள்ளே இப்போ என்ன சாயல் இருக்குது? புதிய மனுஷன். அவன் எப்படிப்பட்டவன்? தேவ சாயல். தேவ சாயல் எப்படிப்பட்டது? மெய்யான நீதி. அல்லேலூயா. மெய்யான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், பரிசுத்தனால் வரக்கூடிய பரிசுத்தம் நான் காணப்படுற அந்த புதிய ஒரு அந்த சாயல் எனக்குள்ளே இருக்குது என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, எப்படி ஆகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படியும். அல்லேலூயா. எல்லா மனுஷரை போலும் சரீரத்தில் எனக்கும் உலக மக்கள் எல்லாருக்கும் மரணம் வரலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிற காரியம், அவருடைய வார்த்தைக்குள் காணப்படுகிறோம். மரித்தாலும் உயிரோடு எழுந்து, அல்லேலூயா, கடைசி நாளில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளை எழுப்புவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த அனுபவத்தை பெறுவதற்காக 11ஆம் வசனம் எல்லாம் வாசிக்கலாம். அவருக்காக எல்லாவற்றையும், அல்லேலூயா. இது வரைக்கும் நான் மேன்மையாக பெருசாக என்ன எல்லாமே இப்போ அதெல்லாம் நஷ்டம், அது தேவையில்லை என்று சொல்லி குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. நம்ம மேன்மையாக என்கிற காரியங்கள்லாம் ஆண்டவரை சரியாக அறியும் போது அவைகள்லாம் குப்பையாக மாறி போகும். அது பெரிய முதலிடம் கிடையாது எனக்கு. அதை பொறுத்து ஒரு குப்பையை யாராவது நினைப்போமா? நம்ம குப்பை போடணும்னு நினைப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்மகிட்ட உள்ள குப்பைலாம் இருந்ததுன்னா அது தூக்கி தூர போகணும்னு நினைக்கணும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் பவுல் தொடர்ந்து சொல்லும் பொழுது, நான் அப்படிலாம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நான் திருப்தி படல, நான் தொடர்ந்ததில் பூரணப்படணும். கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை எனக்குள்ளே கொண்டு வருவதில் நான் பூரணப்பட வேண்டும், பரிபூர்ணப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னை தொடர்ந்து அவர் அர்ப்பணிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் பிலிப்பியர் 3 அதிகாரம் 8 16 வரைக்கும் நீங்கள் வாசிங்க. இதை தொடர்ந்து அடுத்த மெசேஜில் சேர்த்து பார்ப்போம். அல்லேலூயா. ஏன்னா மனசை விட்டு போகக்கூடாது, அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போது நம்ம எரேமியா 10-12 நம்ம பார்க்குறோம். எப்படி அதையும் நீங்கள் வாசிங்க. எரேமியா 10 வாசிங்க வீட்டில் போய். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப விளக்கிட்டு கொண்டு போனோன்னா டைம் போயிடும். அது எதை குறிக்கிறது அப்படின்னா, எப்படி விக்கிரகங்கள் அழிந்து போகும், எப்படி ஆண்டவர் அல்லாத தெய்வம் அல்லாத மெய் தெய்வமாகி நம்முடைய ஆண்டவர் இல்லாத எல்லா காரியங்களும் எப்படி அழிந்து போகும் என்று அதில் போடப்பட்டிருக்கிறது. எரேமியா தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய மகிமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தில்
அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர். அப்போ இந்த வல்லமையை ஜெபத்தில் அடிக்கடி சொல்ல படிக்கணும். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தில், ஆண்டவரே நீர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நீங்கள் என்ன நினைக்கிறதுக்கு நான் ஏமாத்துறோம், ஆனாலும் நீங்கள் எங்கள் நினைவாக இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எவ்வளவு நேசிக்க ஆண்டவரே, உங்கள் ஸ்தோத்திரம். நானும் இன்னும் அதிகமாக நேசிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவளுக்கு சொல்லுங்கள். நமக்கு ஒரு தெளிவு வேணும். நம்முடைய ஆண்டவரை பற்றி தெளிவு, பிற தெய்வங்களை பற்றியான தெளிவெல்லாம் நம்ம அறிந்து நம்முடைய ஆண்டவரை உயர்த்தணும், அறிவிக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டுடைய மகிமையை 13:14 போட்டிருக்கு. எப்படி மனுஷன் அந்த தெய்வங்களை நம்பி அவனுக்கு அறிவு இல்லாமல் போச்சு, மிருக குணம் அவனுக்குள்ளே வந்துருச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் இதெல்லாம் விசாரிக்கப்படும் நாட்கள் உண்டு. அல்லேலூயா. ஆகவே நான் அப்படிப்பட்ட கருத்துக்கு போகாதபடிக்கு என் ஆண்டவர் என்னை உண்டாக்கினவர் என்று உணர்ந்து அவருடைய சொல் கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு காரியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குற காரியத்தை நம்ம தெய்வத்தை குறித்து முதலாவது அறிய வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை மெய் தெய்வத்தை நம்ம அறியும் பொழுது அங்கு அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு 21 காரியங்களை நான் வாசிக்கிறேன். இப்போ ஆண்டவரை தேடணும் அப்படின்னாலே ஆண்டவருடைய, நான் ஒரு வருஷப்படுத்தலை, நேரம் இல்லை, நான் வாசிக்கிறேன், வருஷப்படுத்தி அடுத்த முறை தொடர்ந்து சொல்லுவேன். இப்போ ஒரு ஆண்டவரை அறியணும் அப்படின்னா ஒன்று, அவர் குணங்களை அறியணும். அல்லேலூயா. அவர் அன்பிலே பெருத்தவர், மகா இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். இப்படி ஆண்டுடைய குணங்கள்லாம் அறிந்து நாமும் கிறிஸ்து இயேசுவை போல மாற வேண்டும் என்ற ஒரு நியமத்தை வைத்திருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து முன்மாதிரியை பார்த்து இந்த குணங்களெல்லாம் நமக்குள்ளே கொண்டு வர பிரயாசப்படணும். அல்லேலூயா. அப்போ இந்த புதிய மனுஷன் எப்படி இருக்கிறான்? மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் படைக்கப்பட்ட புதிய மனுஷனாக இருக்கான். அந்த சாயல் இயேசு கிறிஸ்துடைய சாயல் வரைக்கும் மாறணும். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து உண்மையாக ஏற்றுக்கொண்டனுக்குள்ள தேவனுடைய நீதி வந்திருக்கு, பரிசுத்தம் வந்திருக்குது. இது தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை போல, அவரை போல மாறும்படி வளரணும். இதுக்கு நான் டெய்லி ஆண்டவரை தேடுறேன், பிரயாசப்படுறேன், கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்குறேன். ஆவியானவர் தொடர்ந்து உணர்த்தி அவர் விரும்பாத குணங்களெல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டு, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் குணங்களை எனக்குள்ளே கொண்டு வருவதற்கு அவர் பிரயாசப்படும்படிக்கு, நாம் பிரயாசப்படும்படிக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார் என்கிற அந்த பலன் எனக்கு கொடுக்கப்படும் என்கிற விசுவாசத்தோடு கூட நம்ம ஆண்டுடைய குணங்களை நமக்குள்ளே கொண்டு வர பிரயாசம் பண்ணணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை தேடுறோம் என்பது அவருடைய குணங்களை தேடுவது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது, அவருடைய வல்லமையை அறிந்து கொள்வது. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நமக்கு தெரியும். இது போக அவர் சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அப்போது நமக்கு முன்னால் இது கூடாது, முடியாது, இனி இவ்வளோதான் என்கிற பதில் நமக்கு எதிராக வரும் பொழுது, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், அல்லேலூயா, நான் அவருக்குரியவன், அல்லேலூயா, அவர் எனக்குரியவர், அல்லேலூயா, அவரால் எல்லாம் கூடும். அவருடைய இரக்கத்தால், கிருபையால் இதெல்லாம் ஜெபம் பண்ணி கீழ்ப்படிந்து ஆராய்த்து நான் பெற்றுக்கொண்டு, கிருபையை பெற்றுக்கொண்டு, இது எல்லாவற்றிலும் நான் பலப்படுவேன், பலன் கொள்ளுவேன், ஜெயிப்பேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை தேடுவது என்பது அவருடைய வல்லமையை அறிவது. மூன்றாவது, அவருடைய சித்தத்தை அல்லது விருப்பத்தை அறிவது. அல்லேலூயா. ஆண்டுடைய சித்தம் என்னது? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படிவது தான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. மத்தேயுவை வாசிக்கிறோம். அங்கு அவருடைய சொற்படி கேட்குறவன் அவன் ஒரு கல்லுள்ள பாறையில் தன் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்காதவன் அவன் மண்ணில் அஸ்திபாரம் போட்ட மனுஷன். அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கண்மலையாகிய அவர் மேலே நம்முடைய அஸ்திபாரம் போடணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படியாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி பெரிய ப்ராப்ளமே ஆண்டுடைய வார்த்தைக்கு பஞ்சமே கிடையாது. அல்லேலூயா. எவ்வளவு யூடியூப் செய்திகள் ஆராய்ச்சி, ஆண்டுக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் கேட்டு
ஆண்டுடைய வார்த்தையை நமக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அது கிரேட் பிளஸ்ஸிங். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு வசனம் தெரியுது, கீழ்ப்படிதல் இல்லை. அல்லேலூயா. இவங்க பரிதாபத்திற்கு உரியவர்கள். அல்லேலூயா. பரிதாபத்துக்கு உரியவர்கள் யார்? கொஞ்சம் வாயை தந்து சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. நிறைய பேர் வாயை திறக்க மாட்டாங்க. அல்லேலூயா. திறக்க படிங்க. அல்லேலூயா. உங்களை கொண்டு வர படிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது அவருடைய சித்தத்தை, ஏன்னா தேவ சித்தம் செய்யாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. நான்காவது அவர் திட்டத்தை, இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவ மன்னிப்பின் திட்டத்துக்குள்ளே வந்து நித்திய ஜீவனை பெறும்படியான திட்டத்துக்குள்ளே நம்ம வர வேண்டும். 5 அவருடைய கிருபைகளை தேடுவதனால ஆண்டுடைய கிருபைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய கிருபை என்ன? நம்ம பாவியாக இருந்தாலும் நம்மை தேடி வந்த நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ இந்த குணங்களெல்லாம் நமக்குள்ளே வரணும். பிறர் ரட்சிக்கப்படும்படிக்கு பிரயாசப்படுகிற ஆண்டுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டது போல பிறருக்கு ஆண்டு கிருபை வெளிப்படும்படியாக பிறர் ரட்சிக்கும்படியாக நாமும் ஆண்டுடைய கிருபைகளை எடுத்து சொல்கிற பிள்ளை மாற வேண்டும். அல்லேலூயா. 6வது அவர் இரக்கங்களை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ கீழே விழுந்தாலும் எழுந்திரிப்பா அப்படின்னு சொல்லி கரம் தூக்கி விடுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அது நம்ம உணர்த்த பண்ணும், நம்ம செஞ்சது தப்பு, ஆனாலும் ஆண்டவர் நம்மளை மன்னித்து தண்டிக்காமல் நம்ம மறுபடியும் கை தூக்கி எடுத்துருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டுடைய இரக்கத்தை அநியாயப்படுத்தக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்றைக்கு அப்படிப்பட்ட பிரசங்கங்கள்லாம் இருக்குது. ஆண்டுடைய கிருபை என்று சொல்லி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறுபடியும் பாவத்தில் விழுகிற ஒரு காரியம் அருவருப்பான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு காணப்பட வேண்டும். அடுத்தது அவர் கட்டளைகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அவருடைய வழிகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம ஆண்டுடைய வழி விட்டு வகாதபடிக்கு வழியில் செல்ல நம்ம ஆண்டுடைய வழியில் அறிந்து கொள்வது. அடுத்தது அவர் நீதிகளை அறிந்து கொள்வது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டுடைய வார்த்தைக்கு மேலே வேறு எந்த வார்த்தையும் கிடையாது என்கிற புரிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. ஒரு உச்ச நீதிமன்றம், அதுக்கு மேலே எந்த விதமான தீர்ப்பும் கிடையாது. ஆகவே என்னுடைய ஆண்டவர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்தவர், அவர் நீதியினால் பரிசுத்தர். அல்லேலூயா. அவருடைய நீதியாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு மீறி மேலே எதுவும் சிந்திக்க மாட்டேன், பேச மாட்டேன், செய்ய மாட்டேன்ற ஒப்பு கொடுத்தல், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து 10வது அவருடைய ராஜ்யத்தை குறித்த அவருடைய திட்டங்களை, அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை பார்த்து, சிஷ்யர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. இந்த உலகம் தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் பிசாசுகள் இருக்குது. ஆதாமிய வாழை ஏமாற்றி அவன் பெற்றுக்கொண்ட உலகம் இன்றைக்கு வரைக்கும் சாத்தானுடைய ஆளுகள்லாம் இருக்குது. எனவே தான் கண்ணீர், கவலை, துன்பம், அநீதி, நியாயம் எதுவும் கிடையாது. பொய், அல்லேலூயா, வஞ்சகம், கொலை, இச்சைகள், தலைவிழித்து ஆடுகிற காரியங்கள் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நமக்கோ சத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வரும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! இந்த உலகம் சாத்தாங்கள் இருந்தாலும் என் ஆண்டவர் எல்லா விதமான வல்லமையான செயல்களையும் நடப்பிக்கிறவர், நடப்பிக்கிற வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. 11 அவருடைய உடன்படிக்கை, ஞானஸ்நானமாக உடன்படிக்கையினாலே நமக்கு பாவ மன்னிப்பு. 12 நமக்காய் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை. ஹல்லேலூயா. நித்திய காலமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையின் மகிமை, மேன்மை. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனை குறித்த அறிவு, பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு, அவருடைய வரங்களை குறித்த அறிவு, நமக்குள்ளே செயல்படுகிற அந்த காரியங்களை குறித்த அறிவு, தெளிவு, இப்படி உண்டான மெய் தெய்வத்தை நம்ம அறிந்து கொள்ளும்படி பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து வந்து சொல்லிக் கொடுத்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை குறித்து நம்ம நன்றாக அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அவருடைய சித்தம் திட்டங்களெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெறும்படியான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரை தேடும் பொழுது. ஹல்லேலூயா. அதே போல் 15 வரங்களை, பரிசுத்த வரங்களை 13 பிதாவாகிய தேவன், 14 பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், 15 வரங்கள். நான் திருப்பி சொல்வேன். நான் இது ரஃபாக எழுந்தது நான் வரிசைப்படுத்தி நான் திருப்பி சொல்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வல்லமை வரங்களை நம்ம அவருடைய வல்லமையை பெற்று அவருக்கு ஊழியம் செய்கிறபடி நம்ம சிறப்படும்படி கொடுத்த பரிசுத்த வரங்கள். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள கண்டிஷன் இருக்குது. அடிப்படை வயசில் எல்லாம் எழுதி கொடுத்துருக்குறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தயவுசெய்து படிங்க, கதிரவனை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அவர் தருகிற விடுதலை 16, 17 ஆசீர்வாதங்கள், 18 ரட்சிப்பு, 19 மனம் திரும்புதல், 20 வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தல் 22 16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சபைகளிலே இவைகள் சாட்சியாக அறிவிக்கப்பட
வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக பரலோக வாழ்வு என்று நம்ம பார்க்குறோம். 21 பரலோக வாழ்வை குறித்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவரை நித்தமும் தேடும் பொழுது, அவர் சமூகத்தை நாடும் பொழுது, அல்லேலூயா, வேதத்தில் தேடும்படி மெய்யான தெய்வத்தை குறித்து அங்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாக சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு மைமையான தெய்வம் நீங்கள். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற மேலான காரியங்களை நாடுகிற பிள்ளைகளாக, ஒரு மெய்யான மனம் திரும்புதல் உடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து உத்தமத்தில் நிலைந்து அன்பு கூறுகிற பிள்ளைகளாக, நீர் கொடுக்கிற வல்லமை வரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு நமக்கு ஊழியம் செய்யும்படியாக, நிச்சய ஜீவனுக்கு தகுதி பெறும்படியாக, அப்பா நம்முடைய வருகை இருக்குமென்றால் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வருகை நிச்சயமாக இருக்கும். நாங்கள் உயிரோடு இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும், ஒருவேளை மரித்து போயிருந்தாலும் கூட நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படும்படி எங்கள் சுயநீதியெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு, அப்பா நியாயப்பிரமாணத்தில் எல்லாம் வரக்கூடிய நீதியெல்லாம் தூக்கி தூர போட்டு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் வருகிற நீதியை எங்களுக்குள்ளே கொண்டு வந்து, இப்படி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாங்கள் காணப்பட்டு உடைய வருகைக்கு நாங்கள் எப்பவும் ஆயத்தமாக இருக்க, ஆண்டவரே இப்படி நாங்கள் தேட 21 விதமான காரியங்களை பார்த்தோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை நாங்கள்லாம் உண்மை தேடும் பொழுது, வேத புத்தகத்திலே நாங்கள் தேடும் பொழுது இந்த காரியங்களை குறித்த ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களோட செயல்படும்படியாக ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, உங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் உரிய பிள்ளைகளாக, அதற்கேற்ற பயப்படுதல் கீழ்ப்படுதலை வெளிப்படும்படியான ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வணையும்படியாக உருவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் அதிகமாக உம்மை தேட, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நாங்கள் தேடி எங்களுக்குள்ளே கொண்டு வர ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி பெற ஆவியான தொடர்ந்து எங்களை தகுதிப்படுத்த, அது மாத்திரமல்ல நாங்கள் பிறருக்கு உம்முடைய இந்த ரகசியங்களெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட ஏற்றுக்கொண்ட கீழ்ப்படிந்த எல்லா காரியங்களும் பிறருக்கு நற்செய்தியாக சுவிசேஷமாக அவங்க நித்திய ஜீவனை பெறும்படி பரலோகத்துக்கு வரும்படிக்கு ஆண்டவரே நீங்கள் இறக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உம்மை தேட ஒப்பு கொடுத்த பிள்ளைக ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வார்த்தையின்படியே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும்ப்பா. ஆனால் உம்மை தேடுகிற பிள்ளைகள் அவருக்கு நீங்கள் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தினால ஒரு நன்மையும் குறைபடாது. தகப்பனே, இப்பொழுதும் இந்த நன்மை எங்களுக்கு குறைபட்டிருக்கிறது என்று நம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாக உம்மை தேடி ஆண்டவரே மெய்யாகவே உம்முடைய வார்த்தை சத்தியமும் உண்மையானது என்று சொல்லி அவள் காத்திருக்கிற எல்லா நன்மைகளையும், இம்மைக்கும் மறுமைக்கும் ஆவி ஆத்ம சரீரத்துக்கும் உள்ள எல்லா நன்மைகளையும் நீங்கள் கொடுத்து மெய் சமாதானத்தை மெய் சந்தோஷத்தை உங்களுடைய பிள்ளைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செல்வங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு எல்லாவற்றிலும் கிறிஸ்து இயேசுவை முன்னுதாரணமாக பார்த்து அவருடைய வருகையிலே உயிரோடு எழுந்திருக்கும்படி தகுதி பெறும்படிக்கு எப்படி பவுல் வாஞ்சாக தேடினாரோ அப்படி ஒப்பு கொடுக்கத்தக்கதாக ஒப்பு கொடுத்து வாழ்கின்ற பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.